அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம நம்மளோட பயணத்துல ஒரு முக்கியமான நாள். உண்மையை சொல்லப்போனா இது ஒரு மைல்கல்னு சொல்லலாம். நமக்கு இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துறது ஏன்னா இவ்வளவு நாள் யாரதோ பேசிட்டு வந்தோம். யாரோட புக்குன்னு தெரியாது. நம்ம யார் புக்கு இருந்தாலும் பேசுவோம், வெளியில இருந்து கொள்வோம். 1369வது நிகழ்ச்சியில நாம எழுதின ஒரு புத்தகத்தை அதுல இருந்து ஒரு கட்டுரையை எடுத்து நாம பேச போறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. யாவரும் கேளீர் இந்த தலைப்புலதான் முதல்ல திருமதி ஸ்ரீதேவி துரையரசு அவங்கதான் பேச போறாங்க. அவங்க ஒரு கவிஞர். அவங்க ஒரு நல்ல கவிதை புக்கு எழுதியிருக்காங்க, அருமையான புத்தகம் எழுதியிருக்காங்க. அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா திருமதி கல்யாணி மேடம் ஒரு அறிமுகம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் நல்லா அவங்களை பத்தி நிறைய தெரியும் என்னை விட. வணக்கம் சார். அனைவருக்கும் அன்பான இனிய மாலை வணக்கம். வந்திருக்கிறவங்க ஸ்ரீதேவி எனக்கு ஒரு 2 வருஷமா தெரியும்னு சொல்லலாம். என்னுடைய தோழியும் கூட. ரொம்ப நல்லவங்க. ஆக்சுவலா ரொம்ப கருணை உள்ளம் உடையவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். வள்ளலாருடைய பக்தை, ஆஞ்சநேயருடைய பக்தை எல்லாம் உண்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கவிதை உறவு அமைப்புல அவங்க ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாத இதழ் வெளி வர்றதுனாலும் சரி, மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயுமே முன்னால நின்று இவங்க எடுத்து நடத்துவாங்க. எல்லா இடங்கள்லயுமே எந்த ஒரு பிழையோ ஒரு தவறோ பார்க்கவே முடியாது. எல்லாமே அப்படியே ரொம்ப அழகா நீட்டா நடத்தக்கூடிய ஒரு திறமையானவர் அப்படின்னு சொல்லலாம். உலக தமிழ் பண்பாட்டு கழகத்திலையும் நாங்க எல்லாம் ஒன்னா இணைஞ்சிருக்கோம். வெண்பா இருக்காங்க. அந்த மாதிரி அது இல்லாம இவங்க எழுதியிருக்கிறது ஒரு நூல் ஒரு அறக்கட்டளைக்காக எழுதியிருக்காங்க. அதை நான் பார்த்தது இல்ல. ஆனா பிடாரி அம்மன் போற்றின்னு சொல்லிட்டு அதை எழுதியிருக்காங்க. அதை நான் பார்த்திருக்கேன். அதுவும் நல்லா எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமேலு கவிதை நூல்கள் 2, அதுக்கப்புறம் குறளும் வள்ளலாரையும் இது பண்ணி அது ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அது எல்லாம் போக இப்ப எழுதியிருக்கிறது முஸ்லீம் இதை அவங்களுடைய இதுல தமிழ் எந்த அளவுக்கு அவங்க நம்ம தமிழ் வளர்ச்சிக்கு முஸ்லீம்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நூலாக்கம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு அருமையான நூல். கவிதை நடையில இவங்க எழுதுறதுல எங்க போனாலும் கவியரங்கங்கள்ல இவங்களுக்கு பரிசு கிடைக்கும். ஏன்னா இவங்க வார்த்தைகள், அந்த சொல்லாடல் ரொம்ப அருமையா இருக்கும். நன்றி சார். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. அதாவது இஸ்லாமியர்கள் இவங்க ஆசிரியரா பணியாற்றி இருக்காங்க. அது இல்லாம கைடும் எழுதிட்டு இருக்காங்க, ப்ரூஃப் ரீடிங் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்காங்க சார். தேங்க்யூ. நன்றிமா. அதாவது இஸ்லாமியர்களுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு இவங்களும் நசீமா அப்படின்றவங்களும் சேர்ந்துதான் இப்ப அண்மையில நூல் வெளியிட்டாங்க. 15ஆம் தேதி என்னையும் அழைத்திருந்தாங்க. தவிர்க்க முடியாத காரணங்களால் நான் போக முடியவில்லை. அதுல நம்ம சார்பா பல பேர் போனாங்க. அதுல கல்யாணி மேடம் ஒன்று. எதிர்பார்க்காத ஒரு விருந்தினர் வந்தாங்கன்னா சுபாஷினி ஸ்ரீலங்கால இருந்து வந்திருந்தாங்க. யாருக்கு அவங்க வந்ததுக்கு முன்னாடி என்கிட்ட பேசினாங்க. இந்த இதுக்குதான் வந்திருக்குன்னு என்கிட்ட சொல்ல. ஏன்னா இது தொடர்பு இருக்குமோ இருக்காதா அப்படின்ற அவங்களுக்கு ஒரு இது பேசல. அவங்க கிட்ட பேசணும். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்னாலதான் போக முடியல. பார்ப்போம் என்ன பண்றது. சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாத காரணங்கள். ஒரு நல்ல ஆளுமை. அவங்க எப்பயுமே நம்ம ஏர்வாடியார் வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்கன்றதை விட அவர் அப்பாவும் மகளுமாக இவங்களுக்கு மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு உண்டு. பல பேருக்கு ஏர்வாடியாரை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த விஷயங்களும் இருக்கு. சார் சாரை பத்தி பலருக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஆளுமை, சிறந்த ஒரு பெண்மணி நம்மளோட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. அவங்கள ரொம்ப நாளா வர சொல்லிட்டு இருந்தேன். அவங்க சில பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த முறை அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணி வாங்கன்னு சொல்லி இன்னைக்கு வந்துட்டாங்க. அதே இன்னைக்கு சில தேர்வு செஞ்சிருக்க தலைப்பு யாவரும் கேளு காயத்ரியோட கட்டுரை. காயத்ரியோட கட்டுரைன்றது எப்படி இருக்கும்ன்றது நாங்கெல்லாம் படிச்சு உங்களுக்கு ஆசிரியர் குழுல எங்களுக்கு தெரியும். அவங்க பேசின பிறகு மற்றவங்க எல்லாம் பேசுவோம், நம்ம பேசுவோம். நீங்க ஆரம்பிக்கலாம். நன்றிங்க ஐயா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அன்பும் பண்பும் நிறைந்த அவைக்கு ஸ்ரீதேவியின் மகிழ்வான பொன்மாலை வணக்கம்.
இந்த அருமையான அரிய வாய்ப்பளித்து என்னை கௌரவித்த மைண்ட் யுவர் மைண்ட் குழுவினருக்கும் அதன் ஒப்பற்ற நிறுவனர் திரு ஸ்டீஃபன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். என்னை பற்றிய தகவல்களை எடுத்து கூறிய மன்னிக்கவும் கல்யாணி ஸ்ரீதர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவிக்கின்றேன். அது அவங்கள நான் ராணிமான் நல்ல பழக்கத்தோ அவங்க பேருவே மறந்துருச்சு, எனக்கு மன்னிக்கணும். MIM வெளியிட்ட அந்த நூல் சிந்தனை சிற்பங்கள் நூலு வெளியீட்டு விழாவுக்கு நானும் வந்திருந்தேன். பிரமித்து போனேன். எத்தனையோ நூல் வெளியீடு விழா பார்த்தாலும் இது வந்து சம்திங் ஸ்பெஷல். சாரி, எவ்ரிதிங் ஸ்பெஷல். ஒவ்வொரு விஷயமுமே எப்படி அந்த 26 கட்டுரைகளை ஒன்னா அழகா தொகுத்து வெளியிட்ட மாதிரி ஒரு நிகழ்வுமே அங்க அடுத்தடுத்து எந்த குறையும் சொல்ல முடியாது. நூல் வெளியீடு அழகா நடந்தது, புகைப்படம் எடுக்கிறதும் அழகா நடந்தது, ஒவ்வொருத்தரை பற்றி அறிமுகமும் அழகா நடந்தது, அருமையா ஒரு சுண்டலும் கொடுத்தீங்க. அதனால ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் ரொம்ப ரசிச்சு பிரமிச்சு வந்து தலையை காமிச்சு ஓடிடணும்னு வந்தேன். ஏன்னா நீண்ட தூரம், அதனால வந்து பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். ஆனா என்னால நகர முடியலங்கிறது தான் உண்மை. அவ்வளோ ஒரு ஜாலியான ஒரு நிகழ்வா இருந்தது. ரசிச்சு பார்த்தேன். ரொம்ப வீட்டுக்கு வந்து அந்த பாதிப்பு ரொம்ப நேரம் இருந்தது. அவ்வளோ அழகா கொண்டு போயிருந்தீங்க நிகழ்வு. அதுக்காக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மிகச்சிறப்பான ஒரு விழா. நான் நிறைய நூல் வெளியீடு போயிருக்கேன். சிலதெல்லாம் வந்து போர் அடிக்கும் பார்க்கும். அதாவது நூல் வெளியீடு முடிஞ்சிரும், அப்புறம் அதை பத்தி பேசும்போது தன்னை பத்தி தான் பேசுவாங்க. அந்த நூல் வெளியீட்டை பத்தியோ அந்த நூலாசிரியர்களை பத்தியோ எதை பத்தியும் இல்லாம அப்படியே ஆரம்பிப்பா, எங்கேயோ போயிட்டு கடைசியில வந்து முடிச்சிருவாங்க. ஆனா இங்க வந்து அந்த மைண்டை பத்தி நல்லா பேசினார் பாரதி கிருஷ்ணகுமார் ஆகட்டும், பாலகிருஷ்ணன் சார் ஆகட்டும், எல்லாருமே அழகா பேசி சிறப்பா அந்த நிகழ்வை நடத்தி கொடுத்துருந்தாங்க. என்னுடைய பாக்கியம், என்ன நீங்க அழைச்சது, நான் வந்தது என்னுடைய பாக்கியம். அதற்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 26 கட்டுரைகளும் கட்டுக்குலையா ஒரு கவினுறு மலர்கள், பூமாலை தான் அது. வண்ண வண்ண மனமிக்க கதம்ப மாலைன்னு தான் நான் சொல்லுவேன். அதை வந்து பூமாலைன்னு சொல்லலாம், வைரம் முத்து பவழம்னு நவரத்தினங்களால கோர்க்கப்பட்ட தங்க இழையால கோர்க்கப்பட்டதுன்னு சொல்லலாம். உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு கட்டுரை தொகுப்பு வந்து இது வரைக்கும் நான் படிக்கலைங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஒரே தலைப்புல இருக்கும், அல்லது அந்த தலைப்பை ஒட்டி வேற ஏதாவது இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்னொன்னு ஒரு விதம், ஒரு பாணி, அவங்களுக்கே உரிய பாணியில ஒவ்வொருத்தரும் அவ்வளவு அழகா சிந்திச்சு எழுதுனாங்களா இல்ல இயல்பா அப்படியே வந்ததா, அது வந்து அந்த மைண்ட் தான் சொல்லணும். இல்ல அந்த மைண்ட் யுவர் மைண்டோட தலைவர் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருமே வந்து சிற்பிகள் தான். ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் டீம். உண்மையிலேயே வந்து பிரமிச்சு தான் போனேன். குட்டி என்சைக்ளோபீடியா இது வந்து இதை வச்சு திறனாய்வு பண்ணலாம். எனக்கே ஒரு ஆசையா இருக்கு. இதை வச்சு ஒரு எம்ஃபில் முடிச்சோன்னு இருக்கு. இந்த நூலை வச்சே பண்ணலாம் போல இருக்கு. அவ்வளோ தகவல் களஞ்சியமா இருக்கு. இன்னமும் நான் வந்து முடிக்கல, மன்னிக்கணும், நூல் படிச்சு முடிக்கல. ஆனா படிச்சிருவேன். மற்ற நூல்கள் எல்லாம் பின்னாடி வச்சாச்சு, இது மேலதான் இருக்கு. எப்பவுமே தினமும் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும்னு கையிலேயே வச்சுட்டு தான் இருக்கேன். முக்கியமா அட்டைப்படம் ரொம்ப அழகு, ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாவும், அதாவது டாம்பிகத்தனம்லாம் எதுவும் இல்லாம ரொம்ப அழகான ஒரு அட்டை. பேரெல்லாம் பெருசு பெருசா போட்டு அந்த அந்த கசகசன்லாம் பண்ணாம அவ்வளோ நீட்டா அட்டையே வந்து சிந்திக்க தூண்டுது. எதனால இந்த மாதிரி போட்டிருக்கலாம், எதனால இந்த மாதிரி ஒரு வரைபடம், எதனால இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சிந்தனையை தூண்டும் வண்ணம் இருக்குன்னா, அப்ப உள்ள சொல்வாங்க, புக்கை வந்து டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர், பட் இங்க அட்டையை பார்த்தே ஜட்ஜ் பண்ணிடலாம், இது தரமான நூல் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப தரமான நூல். இதெல்லாம் பரிசுக்கு போனா 26 பேருக்கு பரிசெல்லாம் பகிர்ந்து கொடுக்கறதுலாம் ரொம்ப சிரமம், ரொம்ப சிரமம். அதனால முழுக்க இந்த பெருமை ஆசிரியர் குழு இந்த 4 பேருக்கு தான் சேரும். அவங்க 4 பேருக்கும் நான் சிரம் தாழ்த்தி பணியோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொருவரையும் 26 பேர், 26ஆம் வருடம்ங்கிறதுனால என்னன்னு தெரியல, 26 தேர்ந்தெடுத்தீங்களான்னு தெரியல. ஒவ்வொருவரையுமே நான் வந்து கைகூப்பி சிரம் தாழ்த்தி தனித்தனியே வணங்குகிறேன். எனக்கு இதுல நிறைய பேரை தெரியாது. அமுதா அம்மா தெரியும், கல்யாணி அம்மா தெரியும், ஸ்டீஃபன் சார் தெரியும், இன்னும் 2-3 பேர் தெரியுமே தவிர அவ்வளவு பேருக்கு தெரியல. அதுக்காக நான் வருத்தப்படுறேன். தெரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் இருந்துட்டோமேன்னு வருத்தப்படுறேன். இனி தெரிஞ்சுப்பேன். இப்ப இந்த கட்டுரை படிக்கும் பொழுதே வந்து இவங்க இப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடும்ங்கிறது அந்த அளவுக்கு கெஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. அவங்க இந்த மாதிரி குணநலன்கள் கொண்டவங்களாக இருக்கக்கூடும் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு இப்ப யாவரும்
புக்கை திறந்த உடனே என் கண்ணில் பட்டது நேற்று. ஸ்டீஃபன் சார் கேட்கும் பொழுது ஏதாவது ஒரு தலைப்பில் பேசணும், நான் புக்கை வந்து ரேண்டமாக ஓப்பன் பண்ண உடனே யாவரும் கேளீர். மேபி அந்த தலைப்பு எல்லாரும் நம்ம உறவினர்களே அப்படின்ற அந்த அந்த மனப்பாங்குனாலயா என்னன்னு ஏன்னா எனக்கு அந்த வள்ளலார் குடும்பத்துல இருந்து வந்ததுனால எல்லோரும் உறவினர்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு. அதை பார்த்த உடனே தோணினதா, இல்ல என்னுடைய மகள் பெயர் அப்படிங்கறதுனால எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்ததா, என்னுடைய மகள் பேர் காயத்ரி அதனால ஒரு ஈர்ப்பு வந்ததான்னு தெரியல. 26ல இதுதானான்ற மாதிரி யாரும் தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. இது என்ன 26 கப்பலை பத்தி பேசணும்னு நான் பேசுவேன், எனக்கு அதுல அவ்வளவு ஆர்வம் இருக்கு. ஆனா இது வந்து மன்னிக்கணும், இது வந்து சொல்லுனாலயா என்னன்னு தெரியல, நான் கவரப்பட்டேன். இதுதான் உண்மை. அனைத்து ஆளுமைகளின் எழுதுகோலுக்கு நான் தலை வணங்குகிறேன். ஒவ்வொரு எழுதுகோலுக்கும் நான் தலை வணங்குகிறேன். ஏதாவது ஒன்றை பற்றி பேச வேண்டும் எனக்கிட்ட கட்டளையினால் யாவரும் கேளிர் பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தொடர் பிடித்ததுனாலயா என்னன்னு தெரியல. இந்த கட்டுரையில வந்து பளீர்னு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இழையோடும் நகைச்சுவை. அவங்களுடைய அனுபவங்கள், காயத்ரி அவங்க அனுபவங்களை ஒரு இழையோடும் நகைச்சுவை உணர்வோட அழகா கொடுத்துருக்காங்க. அவங்க சங்கடப்பட்டு அனுபவிச்ச விஷயங்களை ஒரு நகைச்சுவை உணர்வோட சொல்லியிருக்கிறதுலயே தெரியுது அவங்களுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி. எங்க போனாலும் சர்வை பண்ணுவாங்க, அடாப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. அந்த அந்த நகைச்சுவை உணர்வை நான் ரொம்ப ரசிச்சேன். சீரியஸான விஷயங்களை கூட அப்படியே ஒரு மாதிரி வாழைப்பழத்துல ஊசி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கட்டுரையில கவனிச்ச விஷயம் அவங்களுக்கு மொழிப்பற்று, நாட்டுப்பற்று, இனப்பற்று, அப்புறம் பெண் உரிமை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு கட்டுரைக்குள்ள அடக்க முடியுமா அப்படின்னா அது அசாத்தியம். அதாவது அவங்களுடைய அனுபவங்கள் தான். இவங்க தனியா ஸ்பெஷல்லா எனக்கு மொழிப்பற்று இருக்கு அப்படின்னு எதையும் உதாரணத்துக்கு கொண்டு வரல, எனக்கு நாட்டுப்பற்று இருக்கு அப்படின்னு எதையும் உதாரணத்துக்கு கொண்டு வரல. அவங்களுடைய அனுபவங்கள்லயே அவங்க காமிச்சிட்டாங்க எனக்கு இந்த பற்றெல்லாம் இருக்குன்னு. அவங்க சொல்லிக்கல, அந்த எழுத்தின் வாயிலாகவே அவங்க நம்மளுக்கு உணர வச்சிடுறாங்க. அதுதான் அந்த கட்டுரையினுடைய சக்சஸ். படிக்கும் பொழுது தெரிஞ்சிருச்சு இந்த உணர்வுகள், இந்த குணநலன்கள் கொண்ட பெண் இவங்க அப்படின்றது அந்த கட்டுரை படிக்கும் போது நல்லாவே தெரியுது. முக்கியமா நகைச்சுவைக்கு ஹேட்ஸ் ஆஃப் காயத்ரிமா. இந்த ரீதியில நீங்க கட்டுரைகள்லாம் எழுதுனீங்கன்னா உண்மையிலேயே எல்லாராலையும் ரசிக்கப்படும். அவ்வளவு சீரியஸான குட்டி குட்டி விஷயங்களை கூட இங்க ஏறினதுல இருந்து அங்க இறங்குற வரைக்கும் இடையில பார்த்தது, அதுக்கப்புறம் அங்க கடைகளுக்கு போனதுல இருந்து எல்லா கதையுமே குட்டி குட்டி நகைச்சுவையோட. அதாவது அடுத்தது என்னவா இருக்கும், வேற என்ன அடுத்த பத்தியில என்ன சொல்லியிருப்பாங்க, அங்க என்ன நகைச்சுவை ஒளிச்சு வச்சிருப்பாங்க, அங்க என்ன நமக்கு புன்னகை வரக்கூடிய விஷயம் என்ன அங்க வச்சிருக்கிறாங்க, எந்த சொல் நமக்கு அங்க புன்னகையை வர வைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட அடுத்தடுத்த பத்திகளுக்கு தாவரத்துக்கு எனக்கு திரும்ப திரும்ப படிக்க வச்ச பத்தி முக்கியமா எது அப்படின்னா நான் சொல்றேன், நெல்லை லாலா ஸ்வீட்ஸ். அந்த பத்தி வந்து எங்க, அதாவது கணக்குல வராம நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் பையை கையில் வைத்துக்கொண்டு இதையும் எடை கேட்டு எடை நிறுத்தினால் என்ன செய்வது என்று பதைப்புடன் ஒரு வழியாக அந்த ஸ்வீட்டோட போயாச்சு. அதை படிக்கும்போது அங்கெல்லாம் ஒரு குட்டி குட்டி நகைச்சுவை உணர்வு காமிக்கிறாங்க. அதை விடல அவங்க, அந்த ஸ்வீட் பாக்கெட்டை விடல. நான் அதை கொஞ்சம் ரசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து அமெரிக்கா பத்தி நமக்கு எல்லாம் நிறைய கற்பனைகள், ஏன்னா நம்மளாம் அதாவது போகாதவங்களுக்கு நிறைய கற்பனைகள் இருக்கும். இவங்களும் ஏகப்பட்ட கற்பனைகள், ஓ இப்படியா அப்படியான்னு ஒரு பிரமிப்போட கடைசியில ஒண்ணும் கிடையாது, நம்ம ஊர் தான் சொர்க்கம்னு சொல்லிட்டாங்க. அது அந்த மாதிரி சொல்லும் பொழுது அவங்க நாட்டுப்பற்று தெரிஞ்சிருச்சு. எனக்கு நாட்டுப்பற்று உண்டு, தேசிய பற்று உண்டுன்னா எங்கேயும் தேடிக்கல, தம்பட்ட அடிச்சுக்கல. ஆனா அவங்க சொல்லும் போது தெரிஞ்சிருச்சு எனக்கு இவ்வளவுதானே அமெரிக்கான்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு எனக்கு இதுல. நானும் வந்து ஓகே அமெரிக்கானா பிரம்மாண்டம் அப்படின்னு பார்த்தா வழியெல்லாம் காடுதான், போற வழியெல்லாம் அதுவும் நம்ம ஊரை விட மோசம்தான் அப்படிங்கிற ஒரு ரீதியில தான் இருந்தது. அதுவும் ஒரு ஊர் தான் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு மேலோங்கியது. அமெரிக்கான்றது எட்டாக்கனி இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை கொண்டு வந்துட்டாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிறது அங்கேயே முடிஞ்சிருச்சு. அவங்க சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது அங்கேயே முடிஞ்சிருச்சு. அமெரிக்கான்னு யாரும் பிரமிக்காதீங்க, அதுவும் நம்ம ஊர் மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அமெரிக்கானா இப்படி இருப்பாங்க, மக்கள் அப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் நெருங்கி பழகுனது, அமெரிக்கால வசிச்சாலும் கூட அந்த தமிழர்கள் நம்முடைய மக்கள் அப்படிங்கிற உணர்வோட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் எப்ப வேணா உள்ள வராங்க போறாங்க. அப்படி இப்ப நம்ம பக்கத்து வீட்டுக்கு போனோம்னா கூட நம்ம வந்து பர்மிஷன் கேட்கிறோம். அவங்க அவங்க சொன்ன விஷயம்தான் இது. ஃபோன் பண்ணி இருக்கியா,
வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான். அதெல்லாம் இல்லாம அங்க போன உடனே இங்க இருந்து அங்க போன தமிழ் கூட இங்க இருக்கிற குணத்தை அங்க வந்து கொண்டு போகல. அங்க போன அந்த மண்ணுக்குரிய குணம், யார் வேணா எப்ப வேணா எங்க வேணா போகலாம் அப்படிங்கிற அந்த குணத்துக்கு ஏத்த மாதிரி மாறி அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட இவங்க கலந்து பழகின அந்த விஷயத்த மனிதாபிமானம், அந்த மனித உணர்வுகள் எவ்வளவு மதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு சொல்றேன் நான். அதுக்கப்புறமா வந்து தமிழ் மொழி மீது அவங்களுக்கு எவ்வளவு அன்பு, எவ்வளவு பற்றுதல் அப்படிங்கிறதுக்கு அவங்க கணவரை உதாரணம் வச்சு சொல்லியிருக்காங்க. எனக்கு வரப்போகிற கணவர் ஒழுங்கா ழாவை உச்சரிக்கணும் அப்படின்னு, ழாங்கிற எழுத்தை உச்சரிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க போய் இறங்கின பிறகுதான், அதாவது அவங்களுடைய மொழி பற்று போயிட்டு காமிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். எனக்கு தமிழ் மொழி மேல தீராத காதல், தீராத பக்தி, நான் வந்து தூய தமிழ்ல தான் பேசுவேன், எந்த மொழியும் கலந்து பேச அப்படியெல்லாம் எங்கேயுமே அவங்க சொல்லல. எனக்கு தமிழ் மொழி ரொம்ப பிடிக்கும், அதுக்கு கணவருக்கு ழா வந்தாலே போதும், அந்த எழுத்து உச்சரிச்சாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்கன்னா, தமிழினுடைய சிறப்பெழுத்து ழகரம். அந்த ழகரத்தை உச்சரிக்கணும், அவர் கரெக்டா உச்சரிக்கணும்னு சொல்லும் பொழுது இவங்களுடைய தமிழ் பக்தி வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் காயத்ரி உங்களுக்கு. அதாவது நம்ம இந்தியா வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வளர்ந்துட்டு இருக்கிறதுனால நம்மளது ஒரு நவீனமா ஒரு புதுமையா தெரியுது நம்ம கண்ணுக்கு. ஆனா அமெரிக்கால வளர்ந்து முடிச்சிட்டதுனால எல்லாம் பழசா இருக்கு. அதனால அந்த புதுமை நவீனம் எல்லாம் இல்ல, என் கண்ணுக்கு அது தெரியலங்கிறாங்க. இவங்களுடைய அனுபவங்களை தான் சொல்லியிருக்காங்க. சோ என் கண்ணுக்கு அது தெரியல, பிரமிப்பா பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம நாட்டுல இப்ப வளர்ந்துட்டு இருக்கிறது நமக்கு ஒண்ணு அடுத்தடுத்த லெவல்னு போகும்பொழுது ஓகே, இது பிரமிப்பு கொடுக்குது. அது நம்மளுடைய ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியிலுமே எல்லா துறைகள்லயுமே வளர்ந்து வர நாடுல ஒண்ணு இந்தியா. அதனால ஒவ்வொரு விஷயமே நம்ம பார்க்கும்பொழுது ஒரு ஆர்வம், ஒரு பிரமிப்பு எல்லாம் இருக்கலாம். அங்க அது இல்லாததுக்கு காரணம், ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தா இருந்திருக்கும், இப்ப அதெல்லாம் முடிஞ்சதுனால எனக்கு அது பிரமிப்பு தெரியல. அப்ப பிரமிப்பு இல்லாததுனால நான் வந்து அமெரிக்கா அப்படின்னு வாயை பொழக்கல. ஓகே, அதுவும் ஒரு ஊர், நம்ம நாடு மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு சமநிலையில தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. யாவரும் கேள்வி அவங்க வச்ச தலைப்புக்கு இந்த உதாரணம் மிகச்சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, கூகுள் ஆண்டவர் கூகுள் ஆண்டவர்னு அங்கங்க சொல்லியிருக்காங்க. அதை நான் ரொம்ப ரசிச்சேன். ரொம்ப ரசிச்சேன். ஏன்னா அது ஒரு நகைச்சுவை உணர்வோடு அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனா கூகுள் ஆண்டவர் தான். ஏன்னா நமக்கு சரியான வழிகாட்டுற ஒரு சிற்பி ஆண்டவர் அப்படின்னா கூகுள் மேப் தான் சரியான. சில சமயம் சொதப்புறதும் உண்டு, ஆனா சரியான வழிகாட்டுறது கூகுள். அத வழியில தான் நம்ம போயிட்டு இருக்கோம் எங்க போனாலும். அதனால இவங்க ஆண்டவர்னு சொன்னதுல ஒன்றும் தப்பில்லை. அதே மாதிரி பேருந்து பயணங்களை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. சரியான சில்லறை அதெல்லாம் நம்ம ஊர்ல கொஞ்சம் சாத்தியம் இல்லைதான். ஏன்னா நம்ம பேருந்துல எல்லாம் நம்ம பயணம் பண்றது கிடையாது யாரும் இப்பெல்லாம். அப்படியே போனாலும் மீதி சில்லறையை கரெக்டா கொடுக்குறாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் இங்கெல்லாம் கொஞ்சம் இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் அங்க வந்து கரெக்டா இருக்காங்க. ஒப்பீடு செய்யும் பொழுது கூட குறையா சொல்லல நம்ம ஊரை. இப்ப அமெரிக்கால இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அதனால நான் வந்து அதை பாராட்டுறேன்னு அவங்க ஒப்பீடு செய்யும் பொழுது கூட நம்ம நாட்டை குறை சொல்லல. நம்ம நாடு வந்து பரவாயில்ல, நமக்கு அது 1000 இருந்தாலும் நம்ம அம்மா தான் இல்லைங்களா. அடுத்த வீட்டு அம்மா அழகா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும், நம்ம அம்மாக்கு அதெல்லாம் இல்லாம கூட இருக்கட்டும், நம்முடைய தாய் நமக்கு தாய் தான், நமக்கு வசதி தான் அவங்க. அந்த ரீதியில தான் இருக்கு இவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே. அங்க வந்து கரெக்டா இருக்காங்க, சிஸ்டமேட்டிக்கா இருக்காங்க. ஒரு மீதி சில்லறை கூட கரெக்டா இருக்கட்டும், பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு தெரியாது, எனக்கு கவலை இல்லை. என்னுடைய நாடு, அதாவது குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. என்னுடைய நாட்டுல எது இருந்தாலும் நான் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் அது என்னுடைய நாடு, நான் பிறந்த வளர்ந்த மண். அப்படி பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு வந்தனம், அவங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். அந்த நாட்டுப்பற்று அங்கதான் தெரியுது, அவங்களுடைய நாட்டுப்பற்று. அதே மாதிரி எந்த செயல் செய்தாலும் கவனத்துடனும் கண்ணியமிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தேன். அதாவது அங்க போயிட்டு அவங்க வெளிநாட்டுல இருக்கிறதுனால அவங்க செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன செயலையும் அவங்க எந்த நாட்டுல இருந்து வந்திருக்காங்கன்றத உற்று நோக்குவார்கள் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அது இந்திய அடையாளமாக பார்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு கவனமா இருக்காங்க, அல்லது இருந்துகிட்டு இருக்காங்க, இனியும் இருப்பாங்க. இது வந்து நிதர்சனம். ஏன்னா நம்மள வந்து அங்க இந்திய பெண் அப்படிதான் பார்ப்பாங்கன்னு அவங்க மனசுல இருக்கு. அதனால எதை செஞ்சாலும் வெளியில போனா கரெக்டா செய்யணும். ஏன்னா அந்த பெண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த இந்திய பெண்ணுன்னு தான் சொல்லுவாங்கன்றதுல உஷாரா இருக்காங்க, கவனமா இருக்காங்க அவங்க. ஏன்னா நம்மள வச்சு நம்ம நாட்டை வந்து எடை போடுவாங்க எங்க போனாலும் அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கிறதுனால கரெக்டா இருக்கணும் அப்படின்னு கண்ணியமாவும், அதான் விட்டு கொடுக்கறது இல்ல, நம்ம நாட்டை விட்டு கொடுக்கறது இல்ல.
எங்க போனாலும் அந்த எண்ணம் அவங்க மனசுல இருந்துட்டு இருக்குன்றதுனால இந்திய நாட்டு மக்கள் என்ற அடிப்படையில் இந்திய அடையாளமாக பார்க்கப்படும். நான் அந்த வரியை வந்து ரொம்ப ரசிச்சேன். எந்த வெளிநாட்டுல வாழற ஒவ்வொரு தமிழரும் அல்லது இந்தியன் இத மனசுல வச்சுக்கிட்டாலே நம்ம நாட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்க போனாலும் அந்த நாட்டுக்கு ஏத்த மாதிரி வாழலாம், வாழ்க்கை முறை இருக்கலாம், உணர்வு மாறக்கூடாது. எங்க போனாலும் நம்ம இந்தியன், நம்ம தமிழன் அல்லது இந்திய நாட்டுல ஏதோ ஒரு மாநிலம், அந்த உணர்வு மட்டும் நம்ம விட்டு போகக்கூடாது. எது செஞ்சாலும் வி ஆர் த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான். நான் மகாராஷ்டிரால 9 வருஷம் இருந்தேன். அங்க போய் என்னை வந்து மராட்டி கத்துக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இல்லைன்னா இங்க வருஷக்கணக்குல இருக்க முடியாது. நான் அவங்களுக்கு தமிழ் கத்து கொடுத்தேன். எனக்கு என்னுடைய மொழி தான் எனக்கு முக்கியம். அவசியத்துக்கு நான் மராட்டி பயன்படுத்தலாம், ஆனா அதுக்காக அதை மொத்தம் கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்கேயாவது கடைக்கு போறதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு பேசுறதுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு அது சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, வரல கஷ்டப்பட்டாங்க, பரவாயில்ல வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி கொடுத்துட்டு தான் நான் வந்தேன். அந்த மாதிரி இவங்க அங்க போயிட்டு கூட தமிழச்சி, நான் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வோட எங்க போனாலும் ஸ்டாம்ப் பண்ணிட்டு வராங்க பாத்தீங்களா. அது எல்லாருமே அந்த மாதிரி நினைச்சாங்கன்னா நம்ம நாடை வந்து யாரும் எதுவும் கிண்டலாவோ கேலியாவோ பேச முடியாது. நம்ம வந்து அடையாளமா அங்க நின்னுடுறோம். இதுல எந்த மாற்று கருத்து இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அங்க கொண்டாடுற பண்டிகைகள் எல்லாமே வந்து இவங்க நம்ம நாட்டை ரொம்ப மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அங்க கொண்டாடுற பண்டிகைகள்லாம் வந்து நம்ம ஊர் மாதிரி இல்ல, அந்த ஒரு ஏக்கம் அவங்க மனசுல இருக்கு. அது மிஸ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் அவங்க நாட்டுக்குன்னு உரிய அந்த சில பல பண்டிகைகள்லாம் சுட்டி காமிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு கீன்சின் ஏரான்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம நாட்டுல பூப்படைதல்னு ஒரு நிகழ்வு நடக்கிற மாதிரி அங்க வந்து 14 வயது முடிந்தவுடன் 15 பொழுது ஒரு விழா மாதிரி கொண்டாடுறாங்க அப்படின்னு சுட்டி காமிச்சிருக்காங்க. அது வந்து இவங்க வந்து என்ஜாய் தான் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டுல வந்து அந்த மாதிரி எல்லாரும் கிடையாது. எந்த வயதுல பூ படைகிறாங்களோ அந்த வயதுல ஒரு விழா வைக்கிறாங்க, இல்ல வைக்காம இருக்காங்க. பட் அங்க கம்பல்சரி கட்டாயம்னு இருக்குன்னு சுட்டி காமிச்சிருக்காங்க. அது எனக்கும் தெரியாது, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. முதல் தடவையா அந்த செய்தியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி மரியாச்சி அப்படின்னு அவங்களோட இசைக்கச்சு, இதெல்லாம் புதிய தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த தகவல்கள் எல்லாம் நிஜமாவே புதுசுதான். விழாவிற்கு நண்பர்களையும் உறவினர்களையும் அழைத்து விதவிதமான உணவுகள், அப்புறம் வந்து இசை கச்சேரி, மது வகைகள்லாம் வச்சு பண்ணுவாங்க. அப்படி நம்ம நாட்டுல அது கிடையாது. அந்த கலாச்சாரம் மது வகைகள் வந்து இந்த மாதிரியான விழாக்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கறது கிடையாது. நல்ல விருந்து கொடுப்போம், அவ்வளவுதான். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாடு தான் அப்படின்னு தோணுச்சு. இந்த இந்த விழாக்களை பத்தி சொல்லும் பொழுது கொலம்பியா, பிரேசில் அந்த பகுதியெல்லாம் கொண்டு வராங்க, தகவல்கள் கொடுத்துட்டு இருக்காங்க நமக்கு. அங்கெல்லாமும் இப்படி எல்லாம் கொண்டாடுறாங்க. அதாவது ஜஸ்ட் லைக் தட் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவங்க விடல, அதுக்கான தரவுகள், அதுக்கான விஷயங்களையும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. அந்த அங்க கொடுக்குற உணவுகள், அந்த நேரத்துல அவங்களுக்கு நம்ம நாட்டுல எப்படி செய்யறாங்களோ அந்த நேரத்துல கொடுக்குற உணவுகள் எல்லாமே இவங்க கவனிச்சிருக்காங்கன்றது தெரியுது. அங்க ஒரு விஷயத்தையும் போயிட்டு சும்மா அந்த விழாவை பார்த்துட்டு வந்துட்டு இல்ல, அதை கவனிச்சிருந்து குறிப்பு எடுத்திருக்கிறாங்க, தரவுகள் திரட்டி இருக்காங்க. அதனால இந்த கட்டுரை ரசிக்கும்படி இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹாலோவின், இந்த விழாக்களை பத்தி சொல்லும் பொழுது ஹாலோவின் பத்தி எனக்கு பெருசா ரொம்ப எல்லாம் தெரியாது. ஏதோ பிசாசு சமாச்சாரம் தான் நினைச்சேன். இவங்க இதுல படிச்ச பிறகுதான் தெரியுது ஹாலோவினுக்குன்னு ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அறுவடை காலத்துல எல்லாம் வந்து இந்த பேய்கள், பிசாசு அதெல்லாம் காப்பாத்தணும், அந்த பயிர் வகைகளை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்கு அந்த வேடம் போட்டு பயமுறுத்துவாங்க. எனக்கு உண்மையிலே இதை படிச்சுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இந்த விஷயம் தெரியாது. ஏதோ ஹாலோவின்னா அது ஒரு பேய், பிசாசு, பூதம் அவ்வளவுதான் தெரியும். எதுக்காக அந்த மாதிரி செய்யறாங்கன்ற இத்தனை வயசுக்கு நான் தெரிஞ்சுக்காம இருந்து இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக ரொம்ப நன்றிமா. அதே மாதிரி தேங்க்ஸ் கிவிங் டே, அது நம்ம நாட்டுல அந்த கலாச்சாரம் பரவலா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அங்க வந்து தேங்க்ஸ் கிவிங் டே வந்து சிறப்பா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருடம், அந்த எதற்காக அறுவடைக்கு நன்றி சொல்லும் விதம், அந்த மாதிரி தகவல்களும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கிறிஸ்மஸ்க்கு வந்து அங்க எவ்வளோ 2 நாளைக்கு முன்னாடியோ இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி எல்லாம் கொண்டாடுறாங்க, இந்த தரவுகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. முக்கியமா அவங்க குறிப்பிட்ட 3 பண்டிகைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா, பண்டிகைகள் அதுல விழாக்கள்னு பாத்தீங்கன்னா கீன்சின்யோரா அந்த பூப்படைதல் பற்றி சொல்லியிருக்காங்க, கிறிஸ்துமஸ் விழா, தேங்க்ஸ் கிவிங் டே, ஹாலோவின். இதெல்லாம் முக்கியமா சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் அவங்க ரசிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நான் நினைக்கிறேன் இந்த விழாக்கள் எல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க, ரசிச்சிருக்காங்க, அல்லது அங்க இருந்து கலந்து பழகிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கிலீஷ் பத்தி தமாஷா சொல்லியிருக்காங்க. அங்க உள்ள அந்த பிரிட்டிஷ் ஆக்சென்ட், அமெரிக்க ஆக்சென்ட் இதெல்லாம் வந்து அங்க கொஞ்சம் சிரமம்தான். நம்மளுடைய ஆங்கிலமும் ஒன்றும் இல்லை. நான் மகாராஷ்டிரால இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா,
மோசமான ஆங்கிலம். இந்த இங்க யாராவது இருந்தா மன்னிச்சிருங்க. நாங்க இருந்த ஏரியா நான் சொல்றேன், மராட்டிய மாநிலம் முழுக்க நான் சொல்லல. நாங்க இருந்த ஏரியால வந்து ஃபுட்பாலும்பாங்க. ஃபுட்பால்னு முதல்ல புரியல. குட் மார்னிங் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த குட்டு ஃபுட்டு ஃபுட்பால் அதெல்லாம் வராது. ஃபூட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி பையின்வாங்க. எனக்கு அது புரியல முதல்ல. 5க்கு வந்து பையின்வாங்க. ப்ரொனன்சியேஷன் அவங்களுடைய உச்சரிப்பு வந்து சரியா வராது. அவங்களுக்குன்னு ஒரு உச்சரிப்பு வச்சிருப்பாங்க. கிடுகிடுன்னு அவங்க ஆங்கிலத்துல பேசும்போது ரொம்ப 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 சிரமம் புரிஞ்சுக்கிறது. அது ரொம்ப மோசமா தான் இருந்தது. ஏன்னா அது அவங்களுடைய மண்ணுக்கு ஏத்த மொழியில தான் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் ஆக்சென்ட், அமெரிக்க ஆக்சென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மண்ணுக்குரியது. அதுக்காக நம்ம மாறணும்னு இல்லை. ஆனா ஓகே, இவங்க அங்க வந்து பேலன்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்க அதை கத்துக்கணும், அந்த அக்சென்ட்டை கத்துக்கணும்னு போயிருக்காங்க, முயற்சி பண்ணியிருக்காங்க. தமிழ் அதெல்லாம் கத்துக்கிட்டு வந்து ஒரு வார்த்தை கடைசியில சொல்லிட்டாங்க. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். நீ எந்த மொழி கத்துக்கிட்டாலும் சரி, எங்க சுத்தினாலும் தேர் நிலைக்கு தான் வரணும். எந்த மொழி கத்துக்கிட்டாலும் அதை வந்து நமக்கு புத்தி அப்படிதான் போகும். நம்ம மொழி கம்பாரிசன், ஒரு ஒப்புமை பார்க்க தான் தோணும். இவங்க அதை தான் பண்ணியிருக்காங்க. கத்துக்கிட்டாலும் நம்ம மொழி மாதிரி இல்லை. பாரதியார் மாதிரி சொல்லிட்டாங்க, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு இவங்க சொல்லிட்டாங்க. அது அடிக்கடி காதுல ஒலிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுல தெரிஞ்சிருச்சு இவங்க தமிழ்ல எவ்வளவு ஈடுபாடு உடையவர்கள், தமிழ் மொழி மீது எவ்வளவு பற்று உடையவர்கள் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம தமிழ் எங்க போனாலும் ஆங்கிலம் தான் எல்லாரும் பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்ப நம்ம இந்திய நாட்டிலேயே பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு போனா அவங்க நம்ம என்ன பேசினாலும் மராட்டி மொழியில தான் பதில் சொல்லுவாங்க. அவங்க ஹிந்தியில கூட பேச மாட்டாங்க. அதே மாதிரி ராஜஸ்தானுக்கு போனா அந்த மொழி தான், அந்தந்த மண்ணுக்குரிய மொழியில் தான் பேசுவாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை. நம்ம கிட்ட யாராவது தமிழ்ல கேட்டவங்க நம்ம ஆங்கிலத்துல சொல்ற சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்காங்க. அது வருந்தத்தக்க செய்தி தான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மை தவிர அனைத்து நாட்டினருக்கும் அடிப்படையான ஆங்கிலம் கூட தெரிவதில்லை. நம்ம அப்ப சட்டக்காலர் தூக்கி விட்டுக்கலாம். நம்மளுடைய ஆங்கிலம் நல்லா இருக்கு. நம்ம குறைஞ்சபட்சம் ஆட்டோ ஓட்டுறவங்க கூட ஆங்கிலம் தெரிஞ்சு வச்சிருக்கான். அவன் பள்ளியில போய் படிக்கல, அவனுக்கு எழுத படிக்க தெரியுதோ தெரியலையோ, பேச தெரியுது. அப்போ நம்ம நாட்டுல ஆங்கிலம் சரளமா இருக்கு. அந்த அளவுக்கு கூட அங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத்தனைக்கும் ஆங்கிலம் தோன்றிய ஒரு நாடுதான் அது. அங்க கூட அந்த அளவுக்கு இல்ல. சின்ன சின்ன வார்த்தைகள் கூட தெரிவதில்லை அப்படின்னு அவங்க பதிவிட்டு இருக்காங்க. ஆங்கிலம் எதிலுமே. ஆனா இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, ஆங்கிலம் வந்து எங்கேயுமே இல்ல. ஸ்பானிஷ்னா ஸ்பானிஷ், அந்தந்த அந்த பிரெஞ்சுனா பிரெஞ்சு. அது அந்த லெட்டர்ஸ் வேணா ஆங்கிலத்துல இருக்கலாம், எழுத்துக்கள் வேணா இருக்கலாம், ஆனா மொழி வேற. அதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இங்க. நான் பார்த்த வரையில் அவர்கள் மொழியை விட நம் மொழி பாரம்பரியமும் தொன்மையும் வாய்ந்தது, மிகப்பெரிய வரலாறு உடையது. இதை அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த வரிகள் வந்து உண்மையிலேயே வந்து பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று. எல்லாரும் கர்வத்தோடு சொல்லிக்க வேண்டிய வரிதான் அது. நான் பார்த்த வரையில் அவர்கள் மொழியை விட நம் மொழி பாரம்பரியமும் தொன்மையும், அதனால்தான் உலக மொழியில தமிழ் மொழி பழமையானது, மூத்த மொழி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய வரலாறு, பழமையான வரலாறு உடையது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லும் பொழுதே தெரியுது, இவங்க தமிழ்ல கவிதைகள், கட்டுரைகள், கதைகள் எழுதக்கூடிய திறன் உடையவர்கள் அப்படின்னு நல்லாவே தெரியுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு நகைச்சுவை உணர்வோட சொல்லியிருக்கான், நான் ரொம்ப ரசிச்சேன். இந்த மம்மி மாமி, அது ரொம்ப ரசிக்கும்படி இருந்தது. மம்மின்னு வந்து எகிப்துல எதுக்கு சொல்லுவாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால மம்மின்னு கூப்பிடுறது தப்புதான். இவங்க தான் சொல்லிருக்காங்க, மம்மிங்க நம்ம வந்து பெணத்தை தானே சொல்றாங்க, நம்ம எதுக்கு மம்மின்னு சொல்லணும். ஆக்சுவலா அது வந்து மாமி, MOMMY அப்படிங்கிறத நம்ம MUன்னு போட்டுட்டு நம்ம ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி மம்மின்னு கூப்பிடுறோம். அது அவங்க கிட்டத்தட்ட வருத்தத்தோடயே சொல்லியிருக்காங்க. அது வந்து மம்மி கிடையாது, மாமி. ஆனா நம்ம மம்மின்னு சொல்றோம், அதுக்கு அர்த்தமே வேற. இப்ப கிராமங்கள்ல, நகரங்களை விட கிராமங்கள்ல கூட டாடி மம்மின்னு கூப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அம்மா அப்பான்னு கூட இல்ல. அது வந்து மம்மி கிடையாது. மம்மினா அதுக்கு அர்த்தமே வேற. உயிரோட தானே இருக்கும், நம்மள மம்மின்னு சொல்லக்கூடாது இல்லையா? மாம் சொல்லலாம், மாமி சொல்லலாம், மம்மின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலை வந்து எங்கெல்லாம் மம்மின்னு கூப்பிடுறாங்களோ குழந்தைங்க, அங்கெல்லாம் அழுத்தம் திருத்தமா சொன்னோன்னு வைங்க, இந்த வார்த்தை ஒழிஞ்சிரும், நிச்சயமா ஒழிஞ்சிரும். ஏன்னா படித்த பெற்றோர்களே வந்து, நன்கு படித்த பெற்றோர்களே மம்மினா என்னன்னு தெரியும் இல்லையா? ஆனா அவங்களே வந்து ஊக்குவிக்கிறாங்க குழந்தைங்கள மம்மின்னு சொல்லி. அதை வந்து தவிர்க்கலாம். மாம் தான் கரெக்ட். அதாவது அவங்களுக்கு அது கரெக்ட், நமக்கு அது கரெக்ட் கிடையாது, நமக்கு அது சரி கிடையாது. நம்ம வந்து அம்மானே அழைக்கலாம் அழகா, அதுல ஒன்றும் தவறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயத்த நான் முக்கியமா சொல்லணும். யாரை பார்த்தாலும் கட்டி பிடிப்பதோ கை குலுக்கி கொள்வதோ இல்லை. நம்ம மேல்நாட்டு கலாச்சாரம்னு இங்க அந்த கன்றாவையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா?
கமல் சொன்ன மாதிரி இந்த கட்டிப்புடி வைத்தியம் மாதிரி இங்க அந்த கலாச்சாரம் வந்து இருக்கு. ஆனா அந்த கலாச்சாரம் இருக்குன்னு நாம நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல இல்ல. அதான் அவங்க நேர்ல இவங்க யாரோ சொல்லி சொல்லல, எதையோ படிச்சுட்டு சொல்லல, நேர்ல பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. தீர விசாரிச்சுட்டு கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிச்சு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் அவங்க பார்த்த வரைக்கும் அங்க இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் யாரை தன் நெருங்கிய வட்டத்திற்குள் வைத்திருக்கிறார்களோ அவர்களுடன் மட்டுமே சகஜமாக இருப்பார்கள். மற்றவர்களிடம் ஹாய் வார்த்தையால் கூறுவதோடு சரி. பார்த்துட்டு செல்வதும் நாகரிகமாக உடை அணிவதும் இயல்பாக இருந்தாலும் குறிப்பாக ஆணுடன் எடுத்த எடுப்பில் சகஜமாக கட்டிப்பிடிக்கும் பழக்கம் இல்லவே இல்லை. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுவும் மேடைன்னு கூட பார்க்காம எத்தனையோ இடங்கள்ல இந்த அவலம் நடக்குது. இது வந்து கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். ஏன்னா மேல்நாட்டு கலாச்சாரம், மேல்நாட்டு மோகம், மேல்நாட்டு பண்பாடு, நாகரிகம் அதெல்லாம் அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ற ஒரு சிலர் இருக்காங்க. ஆனா அங்கேயே அந்த மாதிரி இல்ல. அப்ப நமக்கு எதுக்கு இந்த கலாச்சாரம்? இது வந்து வேதனையான ஒரு விஷயம். நம்மளுடைய கலாச்சாரமே அது கிடையாது. நம்மளது வந்து பார்த்தா கை கூப்புறோம், வணக்கம் சொல்றோம், கை குலுக்கிறது கூட கிடையாது. நமக்கு அது கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும் அதுதான் அழகு. 2 கரங்களையும் குவித்து தலையை இறக்கி வணக்கம்னு சொல்ற அழகு வேற எதுலயுமே கிடையாது. இப்படி செய்யறதுலயோ கை குலுக்குறதுலயோ எதுலயுமே கிடையாது. இதுதான் ஒரு அழகு. நம்மளுடைய முதல்வர் பிரதம மந்திரி ஆகட்டும் நம்ம நாட்டுக்கு வரும்பொழுது இப்படிதான் செய்வார். நான் அரசியல் பேசல, சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி எங்கனாலும் நம்மளுடைய பழக்கம் என்னன்னா கை கூப்பி வணங்குறது தான். அந்த பழக்கத்தை வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருதுங்கிற மாதிரி அவங்க சொல்றதை வச்சு நான் சொல்றேன். கொஞ்சம் இங்க அந்த மாதிரி இல்லைன்னு அவங்க வருத்தப்படுறாங்களோ அப்படின்றது என்னுடைய எண்ணம். அதே மாதிரி இன்னொன்னு வந்து அங்க அவங்க உதாரணத்தோட கொடுத்துருக்காங்க. பெண் ஏன் அடிமையானாளுங்கிற தலைப்புல கொடுத்துருக்காங்க. அது வந்து உண்மையான ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை அவங்க எல்லாமே இவங்க சொல்லியிருக்கிற எல்லாமே அனுபவங்கள் தான், சம்பவங்கள் தான். எதுவுமே கற்பனை அல்ல, மிகைப்படுத்தி சொல்லவும் இல்லை. ரொம்ப எளிமையாவும் இயல்பா ஆட்டொழுக்க நடையில சாதாரணமா சொல்லியிருக்காங்க. ஆனா ஒன்னொன்னு ஒரு அணுகுண்டு. ஒரு விஷயமே சிந்திக்க தூண்டுகின்ற ஒரு பத்தியுமே சிந்திக்க தூண்டுகின்ற விஷயம்தான். அத வந்து இவங்க வந்து விசா விவரங்களை சொல்லும் பொழுது நான் சார்ந்துள்ளவள் என்று கூறினேன். அதாவது H4 விசாவிற்கு டிபெண்டன்ட் விசா என்று பெயரும். எனக்கு இந்த விஷயமும் எனக்கு புதிதுதான். உடனே அந்த பெண்மணி நீ மனைவி சார்ந்தவள் அல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னு அழுத்தமாக சொன்னாங்க. வியப்பாக இருந்ததுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணு புகழதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லைங்களா? அவ்வளோ சுலபமா வந்து புகழ்ந்துட மாட்டாங்க. அது அப்படியே புகழ்ந்தாலும் லேசா ஒரு பொறாமை எழ மனசுல வச்சுக்கிட்டே புகழ்வாங்க, அல்லது வஞ்ச புகழ்ச்சியா இருக்கும். அதுல மன்னிக்கணும் ராணிமா. அதுல வந்து ஒரு சிலர் வந்து மனசார கல்யாணி ஸ்ரீதர் அம்மா மாதிரி மனசார, அமுதா அம்மா மாதிரி மனசார பாராட்டுறவங்க இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே அந்த மாதிரி மனசார பாராட்டுறவங்க இருக்காங்க. அது அவங்க கண்கள்லயே தெரியும். உண்மையிலேயே மனசார பாராட்டுறாங்களா இல்ல அங்க பொறாமை ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். போன்ல பேசும்போது தெரியாது, நேர்ல பார்க்கும்போது தெரியும். இவங்க பதிவு பண்ணிருக்கிறது என்னன்னா டிபெண்டன்ட். மனைவி என்பவள் சார்ந்தவள், சாரி, மனைவி என்பவள் பெண். பெண் அந்த இடத்துல பெண், அவ்வளவுதான். அவங்க இவங்கள சார்ந்திருக்காங்க, அவங்கள சார்ந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நீ ஒரு பெண், நீ ஒரு தனி பெண். அது அவங்க அழுத்தம் திருத்தமா அந்த அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமாவே சொல்லியிருக்காங்க. ஒரு முகம் தெரியாத பெண்மணி இன்னொரு பெண்மணியின் சிறு கௌரவத்திற்கு கூட இழுக்கு வரக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த பெண்மணி நான் பாராட்டுறேன் என்ற மனப்பான்மை என்னை பெரிதும் கவர்ந்தது. இந்த வரிகள் என்னையும் பெரிதும் கவர்ந்தது. பெண், அதாவது ஒரு பெண் முன்னேறணும் அப்படின்னா முதல்ல வீட்டுல அவளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்தாலே நாட்டுல கிடைக்கும். வீட்டுல பெரும்பாலும் இப்போ இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை, நாத்தனார் அண்ணி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்ல பெண்ணுக்கு பெண்ணே எதிரி. எனக்கு தெரிஞ்சு எந்த பெண்ணுக்கும் ஆண் எதிரியே கிடையாது. எந்த ஆணும் பொறாமப்படுறது இல்லை பெண்ணை பார்த்து. எந்த ஆணும் நீ வளரக்கூடாது அப்படின்னு பெண்ணை அடக்கி வைக்கிறது இல்லை. ஆனா பெண்ணுக்கு பெண்ணே எதிரி. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் நம்ம நாட்டுல இந்த விஷயம் இருக்கு. அது அங்கெல்லாம் இல்ல. ஒரு சின்ன கௌரவத்துக்கு இழுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க வந்து பெருமைப்படுத்துறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை படிக்கும் போதுதான் எனக்கு ஆசை வந்தது, அங்க போய் பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு உணர்வு கொடுக்குற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த ஆசையை அடக்கி ஏன் நம்ம நாட்டிலே நம்ம கொண்டு வரலாமே அப்படின்னு தலை தூக்குச்சு எனக்கு. அதனால கலவையான ஒரு எண்ணம் வந்தது எனக்கு. ஏன் அங்க முடியுதுன்னா நம்மளால ஏன் முடியாது? நம்மளா படிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம மனசுல குட்டி குட்டியா எப்பவாவது எட்டி பாக்குது இந்த பொறாமை எங்கேயாவது ஒரு இடத்துல. அதை நமக்கு அடக்க முடியாதா? மனதை அடக்க முடியாதா? இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் என் மனசுலயும் ஏன்னா நானும் பெண், எனக்கும் அந்த
எங்கேயாவது ஒரு இடத்துல எட்டி பார்க்கும். ஏன்னா நான் வந்து பொறாமையே எனக்கு கிடையாதுன்னு நான் சொல்லவும் மாட்டேன். பொறாமையிலே ஊறிட்டேன்னு சொல்ல மாட்டேன். எங்கேயோ ஒரு இடத்துல எப்பவாவது ஒரு சந்தர்ப்பத்துல அதையும் அடக்கணும்னு நான் இவங்க கட்டுரையில அந்த பத்திய படிக்கும்போது எனக்கு மனசுல தோணினது. ஏன்னா அவ்வளோ இயல்பா கொண்டு போயிருக்காங்க. எனக்கு படிக்க படிக்க நிறைய நான் 2, 3 சிறுகதைகள்லாம் என் மனசுல தோணுச்சு. இந்த கட்டுரையில இருந்து. இதுவே இவ்வளோ மண்டைக்குள்ள இவ்வளோ சமாச்சாரங்கள கொண்டு வந்திருக்குன்னா, அப்புறம் ஒவ்வொரு கட்டுரையும் எப்படி இருக்கும்? ஒண்ணுமே ஒரு அறுசுவை விருந்து. சாப்பிடறதுக்கு திணற தான் போறோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு எனக்கு. அதனால காயத்ரி அம்மா இருக்கீங்களா? ம். காயத்ரி இருக்கீங்களா? இருக்கு மேடம். நன்றிங்க மேம். நன்றி. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாம தான் நான் வீடியோ நான் வந்து இந்த பண்றேன். கட்டுரையில எப்படி ரியாக்ட் பண்றது தெரியாம தான் நான் வந்து இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே படிச்சுட்டு தான் நான் சொன்னேன். ஜஸ்ட் அப்படி ஆமா மேம். மேம்போக்கா மேயல. ஒரு பத்தியுமே நான் ஆழ்ந்து படிச்சுட்டு தான் நான் சொல்றேன். கலவையான ஒரு ஒரு உணர்வுகளுக்கு தான் நான் இப்போ இருக்கேன். அதனால அதுக்காக நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் வந்து ஏத்துக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஒண்ணு வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான், ஏத்துக்காம இல்ல, வருத்தமா இருந்த விஷயம் என்னன்னா அந்த கடைசி பத்தி, அந்த பெண்ணை பத்தி சொல்லியிருக்கீங்க இல்லையா, நமக்கு நாமே எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா நம்ம ஏன் அப்படி இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மேம். இப்போ உங்களோட சூழ்நிலை அப்படி சந்திச்சிருக்காம இருக்கலாம். என்னோட சூழ்நிலையில் நான் நிறைய சந்திச்சதுனால இது என்னுடைய அனுபவமா இருக்கு. ஒத்துக்கிறேன். அதான், அதாவது இது ஏதாவது செய்ய முடியுமானா நமக்கு வந்து செய்ய முடியாது. ஓகே. ஆனா குறைஞ்சபட்சம் நம்மளாவது அந்த எப்பவோ ஒரு சமயம் எட்டி பார்க்குற அந்த விஷயத்த நம்ம அடக்கலாமே. நம்மளை விட திறமசாலியை பார்க்கும்போது வரும், நம்மளை விட புத்திசாலியை பார்க்கும்போது வரும், நம்ம விட எல்லா விஷயங்களையும் ஒரு வல்லுநரை பார்க்கும்பொழுது வரும். அதை கூட வரக்கூடாது. அதுக்கு பதிலா அந்த அளவுக்கு நம்ம வளர்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு மனசை மாற்றி யோசி. அப்படி யோசிச்சோம்னா அந்த உணர்வு வந்து மாறி இன்னொரு நல்ல எண்ணம் வரும். அந்த இது வந்து ஒரு நீதி கொடுத்துருக்கீங்க நீங்க. அந்த கடைசி பத்தியில இந்த நீதியை நீங்க கொடுத்துருக்கீங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா உங்க கட்டுரை சிறப்பான அழகழகான பத்திகளை வைத்து கட்டப்பட்ட ஒரு அழகான ஒரு பூமாலை. உங்களுக்கு மிக்க நன்றி. ஒரு நல்ல கட்டுரையை வாசித்த மனப்பூர்வமான திருப்தி எனக்கு. 2வது, நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி எழுதுங்க. உங்க அனுபவங்களை தொகுத்தாலே போதும். இப்ப நீங்க தொகுத்தா மாதிரி உங்க அனுபவங்களை தொகுத்தாலே அழகிய கட்டுரையா வந்துரும். இதே நகைச்சுவை உணர்வோட எழுதுங்க, ரசிக்கும்படி இருக்கு. மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. கைதட்டலாம் எல்லாரும். நானு இந்த கட்டுரையை படிச்சுட்டு இவங்க எப்படிடா விமர்சனம் பண்ண போறாங்க, எப்படி சொல்ல போறாங்கன்னு நினைச்சேன். இதை விட ஒரு மிக சிறப்பா கட்டுரையை சொல்ல முடியாது. அவ்வளவு அழகா ஒவ்வொரு வரிகளும் எடுத்து அந்த வரிகளுக்குரிய என்ன சொல்ல வராங்கன்றது இவங்க பார்வையில இருந்து பார்த்து அதனுடைய சிறப்பை எங்க ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருந்தா கருத்து சொல்லி எவ்வளவு விஷயங்கள். அதாவது நாங்க படிச்சுட்டு அப்படியே ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. கச்சேரியில ஆரம்பிச்சு ஹாலோவின் டேல இருந்து அப்படியே வந்து நன்றி தெரிவித்தல் வந்து கிறிஸ்துமஸ் விழா இப்படி வந்து தமிழ் போல எங்க இல்லைன்றது சொல்லி மம்மி இதெல்லாம் சொல்லிட்டு எவ்வளவு விஷயங்கள் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. அந்த கடைசியா வந்து பெண் வந்து நீங்க வந்து டிபெண்டன்ஸ் விசால வந்து இருக்கீங்கன்றத சொல்லாதீங்க அப்படின்றத அந்த செய்தி வந்து அருமையான ஒரு தகவல். ரொம்ப அருமையா அழகா தொகுத்து வழங்குனீங்க. இந்த கட்டுரையை அப்படியே படிச்ச மாதிரி இல்ல, நீங்க உள்வாங்கி அதனுடைய ஒவ்வொரு வரிகளோட சிறப்பும் அது உங்க பாணியில அழகா சொன்னீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக இன்னொரு முறை நாங்கெல்லாம் கைத்தருவோம். மிக்க நன்றி, மிக்க நன்றி ஐயா. அருமை அருமை அருமை. பிரேமா மேடம் பேசிட்டோம். அப்புறமா தேவி காயத்ரி நீங்க பேசுறீங்கம்மா. நீங்க ஏதோ பேசணும்னு இல்ல மேம், நீங்க பேசுங்க மேம். ரொம்ப சிறப்பா காயத்ரியோட அந்த கட்டுரைய உள்வாங்கி அதுல A to Z ஒரு சம்பவத்தை கூட விடாம எல்லா நிகழ்ச்சிகளையும் உங்களோட ஸ்டைல்ல ரொம்ப அழகா சொன்னீங்க. நானும் அந்த H4 விசாவை பத்தி நினைச்சுக்கிட்டேன். எனக்கு இட்ஸ் a நியூஸ் டு மீ. அது டிபெண்டன்ட்னா ஒரே மாதிரி டிபெண்டன்ட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு இதுவும் சரி. கடைசியா பெண்கள் வந்து பாரதியார், பெரியார் இவங்களை எல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் வந்து இருக்கிறதுனால இப்படி இருக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லி முடிச்சிருக்கிறது. அந்த திருவிழாக்களை பத்தி சொன்னது, நீங்க சொல்ற மாதிரி இதுல உயிர் நாடி அவங்களோட ஸ்டைல் எதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதையெல்லாம் நகைச்சுவையோட வருத்தப்படுற விஷயத்த கூட
நகைச்சுவையோட சொன்னது, அந்த பேருந்து பயணத்துல அவர் தொகை செலுத்தியதை பத்தி, அந்த டிரைவர்ஸோட பிஹேவியரை பத்தி, இது மாதிரி எல்லாம் சொல்றதெல்லாம் நம்ம அமெரிக்கான்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிற இமேஜ் வேற, இன்னைக்கு இருக்கிற இமேஜ் வேறன்றத சொல்லாம சொல்ற மாதிரி அதுல உள்வாங்கினது. நானும் அதை ஃபீல் பண்ணேன் ஸ்ரீதேவி. அந்த நாட்டுப்பற்று, மொழிப்பற்று அப்படின்றது எந்த இடத்துலயும் நான் வந்து நம்ம தளத்திலேயே ஏதாவது இந்தியாவை பத்தியோ நம்ம தமிழ்நாடு பத்தியோ சொன்னா உடனே குறுக்க சொல்லுவேன் நான். அந்த கண்ட்ரியோட எங்களை கம்பேர் பண்ணாதீங்க, நம்ம இப்பதான் வளர்ந்து வர நாடு, நமக்குன்னு இருக்கிற இந்த மக்கள் தொகை அடர்த்தியால இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்லுவேன். அந்த மாதிரி வக்காலத்து வாங்கின மாதிரி தான் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் ரொம்ப சிறப்பா வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான அந்த ஸ்டைல், நகைச்சுவை ஸ்டைல்ல பயண கட்டுரைகள் அவங்க நல்லாவே எழுத ஆரம்பிக்கலாம். இதை தொடர்ந்து வந்து அவங்க நல்லா எழுதலாம் அப்படின்ற உங்க கருத்தையும் சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா உங்க உரை, சிறப்பு. அவர்களுடைய அந்த ஆர்டிக்கல், அந்த இதுவும் படைப்பும் சிறப்பு. மிக்க நன்றி சார். நன்றி நன்றி மேடம். நீங்க சீக்கிரம் போடான்றதுனாலதான் உங்களை முதல்ல கூப்பிட்டுட்டேன். இப்போ சார் நான் சொல்லிடுறேன். காயத்ரி ஒரு நிமிஷம் சார். கல்யாணி மேடம் சரி. பேசி நீங்க பேசுங்க. கல்யாணி மேடம் சரி. பேசிட்டோம் சார். நாராயணமூர்த்தி சார் இல்ல பேசுறோம். இல்ல பேசுங்க மேடம், பேசுங்க நீங்க. சார் நீங்க பேசுங்க. சார் நாராயணன் சார் நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. நாராயணன் சார் பேசுங்க. சரி, வணக்கம். அதாவது நான் இப்போ இந்த புத்தகத்தில் உள்ள கட்டுரைகள்லாம் வந்து திருத்தும் போதோ திருப்பி படிக்கும் போதோ சில விஷயங்கள் எங்களுக்குள்ள ஓடும். அதை வந்து முழுமையாக வெளிக்கொணர்ந்த ஒரு அற்புதமான விமர்சனம் அது. நாங்கள் வந்து என்ன பர்டிகுலராக என்னுடைய மனசில் நான் என்ன நினச்சிருந்தேனோ அதை வந்து அழகாக வாங்கியிருக்காங்க. எனக்கு ஆரம்பத்துலேயே இந்த பற்றையை வந்தோடனே அவங்கள கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் நான். ஆனால் இதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த இவங்க வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட் விடாமல் அழகாக சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரே ஒரு இழை மிஸ் ஆனது நான் நினைக்கிறேன். என்னென்னா இந்த டிரான்சிஷன், ஒன்னொன்றுக்கும் இந்த டிரான்சிஷன் எங்கே டிரான்சிட் ஆகுதுன்னு தெரியாத அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போனாங்க. ரொம்ப பிரமாதம் அது. இந்த நகைச்சுவை உணர்வு அது தனி இருந்தாலும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த நிறைய விஷயங்கள் வந்து ஒன்றுலேருந்து அடுத்ததுக்கு போகும்போது எங்கே அது தாவுதுன்னே தெரியாத அளவுக்கு தாவியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நடை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நகைச்சுவை உணர்வை தாண்டி. ஆனால் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும் கோஸ், இது அவங்க கோஸ் என்னுடைய கருத்து, இதை அவங்க சொல்லலைன்னு சொல்லலை. இதை விட ஒரு அற்புதமான விமர்சனம் வந்து இந்த கட்டுரை இவங்க மற்ற கட்டுரைகள் எப்படி பண்ணால் எப்படி இருக்குன்னு நான் யோசனை பண்ணி பார்த்தேன் நான். இன்ஃபேக்ட் இவங்களுடைய கவிதையை நான் வந்து படிச்சிருக்கேன். கல்யாணி மேடம் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு இவங்க தான் அவங்கன்னு நான் புத்தக வெளியீட்டு விழாவில் தெரியல. எனக்கு இருந்தால் வந்து சந்தேசிந்திருக்கலாம், கொஞ்ச நேரம் அளவலாக இருக்கலாம். இருந்தாலும் அதாவது நீங்கள் வந்து அந்த கட்டுரையை வந்து டைஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. கரெக்டாக சொல்லணுமே, தமிழ் வார்த்தை என்னன்னு கரெக்டாக தெரில, ஜீரணம் ஆயிருக்குங்கிறது கூட கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுது. உள்வாங்கியிருக்காங்க. உள்வாங்கிறது மட்டும் இல்லை, அதை வந்து அவங்க வந்து அசை போட்டு ஃபுல்லாக ஜீரணிச்சிருக்காங்க. ஃபுல்லாக ஜீரணிச்சதுனா நான் கூட ரொம்ப எளிமையாக ஆரம்பிச்சோம். இவங்களும் அந்த கட்டுரை எப்படி அந்த பாங்கு போச்சோ அதே பாங்கில் இவங்களும் அந்த விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் தொடர்ந்து எங்கள் தளத்துக்கு வாங்கம்மா. நாங்கள் வந்து அதாவது எல்லா கட்டுரைகளும் நாங்கள் படிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை எல்லாத்தையும் படிச்சிருக்கேன் நான். ஆனால் அதாவது இப்போ எப்பவுமே நம்ம நினைக்கிறத இன்னொருத்தங்க நினைக்க மாட்டாங்க. அதை வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப அதாவது ஒரு பாயிண்ட் கூட விடாமல், அதுவும் அவங்க காயத்ரியோடைய நடைக்கு அதுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி இவங்களுடைய விமர்சனம் இருந்தது. அதுதான் சொல்லணும். நான் உண்மையாகவே ரொம்ப பிரமாதமாக பண்ணீங்கம்மா. அதை ஒன்னொன்னையும் எதையுமே விடலை நீங்கள். எந்த விஷயம், அதாவது எனக்கு காயத்ரிகிட்ட எனக்கு பிடிச்சது அந்த அவங்க நடையில என்ன பிடிச்சது நான் சொல்லிடுறேன். என்னன்னா ரொம்ப சின்ன விஷயம், அதை சீரியஸாக இல்லாமல் நகைச்சுவாயும் இல்லாமல் ரொம்ப அப்படி லேசாக ஒரு இழையோடி அதை சொல்லியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான். அந்த பேசிக்கான விஷயங்களை எவ்வளோ அழகாக சொல்ல முடியுமோ அதை சொல்லியிருக்காங்க. அந்த அழகாக சொன்னதை ரொம்ப நேர்த்தியாக எடுத்து பிடிச்சிருக்காங்க நம்ம ஸ்ரீதேவி அம்மா. 2 பேருக்குமே என்னுடைய வாழ்த்து, பாராட்டு. ஸ்ரீதேவியுடைய புத்தகத்தை எனக்கு அறிமுகப்படுத்திய கல்யாணிக்கும் பாராட்டு. மிக்க நன்றி, மிக்க நன்றி. மற்ற நூல்களும் நான் அனுப்பி வைக்கிறேன், உங்க முகவரி தாங்க. தரம்.
நன்றி சார். இந்த இந்த கட்டுரையை வந்து நானும் மாலதியும் ஸ்வீடன்ல இருக்கும்போது படிச்சோம். படிச்ச உடனேமே நான் என்ன நினைச்சேன்னா, இது காயத்ரி தான் எழுதுனாங்களா, இவ்வளவு அழகா எழுதியிருக்காங்களே. ஒரு ஒரு அதாவது ஒரு அனுபவசாலி மாதிரி. அந்த அனுபவசாலி மட்டும் இல்லாத அந்த நடையில வந்து ஒரு நகைச்சுவை இயல்பாவே வருது. அதுல ஒரு நகைச்சுவை எங்க பார்த்தாலும் நகைச்சுவை இருந்து நான் நிறைய சிரிச்சுட்டு அடுத்த நாள் காயத்ரிக்கு மெசேஜ் அனுப்பிச்சா, எக்ஸலண்டா எழுதிருக்கீங்க, ரொம்ப பெருமையா இருக்குது காயத்ரி, இது படிக்கும் போது ரொம்ப அனுபவசாலி மாதிரி எழுதிருக்கீங்கன்னு நான் பாராட்டினேன், அன்னைக்கே பாராட்டினேன். அந்த அந்த சாரம் குறையாத நல்லா அழகா நீங்க கொடுத்தீங்க, அதுதான் மகிழ்ச்சி. வாங்க கல்யாணி மேடம். அனைவருக்கும் வணக்கம். சார், நீங்க ஸ்டீஃபன் சார், நீங்க வந்து இன்னைக்கு எடுத்த முடிவு இருக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு கொண்டு வந்து இந்த இந்த ஃபர்ஸ்ட் பேசணும்னு ஸ்ரீதேவி கூப்பிட்டீங்க, அது ஓகே. ஆனா அவங்களும் அந்த புக்கை திறந்து யாவரும் கேள்வி எடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ஷ்டமான நாள்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கட்டுரையை நான் வாசிச்சுட்டு இதை எப்படி ஸ்ரீதேவி சொல்ல போறாங்க அப்படிங்கிறது எனக்குமே ஒரு யோசனை இருந்தது. ஏன்னா இதுல இருக்கிறது பூரா அந்த பயணங்கள், வெளிநாட்டு இதெல்லாம் பண்ண ஸ்ரீதேவியுடைய உரையை நான் கேட்டிருந்தாலும், அவங்களுடைய கவிதைகளை படித்திருந்தாலும், இன்னைக்கு வந்து நான் காயத்ரியை பாராட்டுறதா ஸ்ரீதேவியை பாராட்டுறதான்னு தெரியல. காயத்ரியோட கட்டுரை நேத்தே அவங்களுக்கு தகவல் போட்டிருந்தேன், ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்கன்னு. ஸ்ரீதேவி வந்து அதை உள்வாங்கி இன்னைக்கு சொன்ன விதம் இருக்கு பாத்தீங்களா, எக்ஸலண்ட். அவங்க வந்து ஒவ்வொரு இதையும் வந்து ஸ்ரீதேவி கிட்ட வந்து இப்ப கேட்கணும்னு, இப்ப நாராயணமூர்த்தி சொன்ன மாதிரி ஒவ்வொரு கட்டுரையும் அவங்க பார்வையில எப்படி இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொடுத்திருக்கீங்க ஸ்ரீதேவி. ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. அவங்க காயத்ரி, உங்களோட கட்டுரை ரொம்ப அழகுப்பா, ரொம்ப அழகு. அதாவது நீங்க எழுதியிருக்கிற விதம் எல்லாரும் சொன்ன மாதிரி நகைச்சுவை கூட எழுதினாலும் அதுல உள்ள வந்து இருக்கிற ஒவ்வொரு வலி கூட வந்து அவ்வளவா தெரியல. அதை எப்படி நீங்க மீண்டு வந்திருக்கீங்க, நீங்க நினைச்சது என்ன, அங்க மத்தவங்க சொன்னது என்ன அப்படிங்கறத உடனே நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதம், அதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அது நீங்க அதாவது நம்மளுக்கு புரியணும். எல்லா இடத்துலயுமே ஒரு இது நடக்குது அப்படின்னா, இப்ப அந்த இடத்துல டிபெண்டன்ட் நீங்க ஒய்ஃப்னு சொன்னா நீங்க அதை எடுத்துட்டு அப்படி போயிடல. நீங்க அந்த இடத்துலயும் நீங்க அதை உணர்ந்திருக்கீங்க, இந்த இடத்துல இவங்க சொல்றதோட பாயிண்ட் என்ன. அப்போ உங்களுக்கு வந்து சமூக பார்வை இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன நடக்குதோ அந்த இடத்துல நீங்க வந்து உங்களுக்கு சமூகத்தோட நல்ல ஒரு இதை எல்லா பாயிண்ட்டையும் நீங்க எடுத்து எடுத்து கொண்டு வந்து சொல்றீங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பாயிண்ட்டுகளை எல்லாத்தையும் எடுத்து நீங்க வந்து எழுத்தாக்கம் செய்யணும். அது கண்டிப்பா நீங்க செய்யணும். ரொம்ப நல்ல ஒரு எழுத்து, அந்த பேட்டர்னுமே ரொம்ப அழகா வந்திருக்கு. இப்ப சார் நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி எந்த இடத்துல இருந்து எங்க குதிக்கிறீங்கன்னே தெரியல. நாங்க போயிட்டே இருக்கும்போது அது பாட்டுக்கு அப்படியே கொஹரண்டா வந்துட்டே இருக்கு. ரொம்ப அழகா எழுதியிருக்கீங்க ஸ்ரீதேவி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து பெரிய கைத்தட்டல். ரொம்ப அழகா சொன்னீங்க ஸ்ரீதேவி. அது என்ன அப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்க வந்து உங்களோட பாயிண்ட்ஸ் அத்தனையும் உள்ள கொண்டு வந்தீங்க. நீங்க எல்லாமே நம்ம நாட்டுப்பற்றுல இருந்து எல்லாமே நீங்க நடுவுல இந்த உங்களுடைய மகாராஷ்டிரா இதை பத்தி நடுவுல கொண்டு வந்து சொன்னீங்க. எல்லாத்தையும் அப்படியே நல்லா இணைச்சு கொண்டு வந்து சொன்ன விதம் வந்து ரொம்ப அருமையா. இந்த கட்டுரைய உங்களை தவிர்த்து வேற யார் பண்ணாலும் இந்த அளவுக்கு இருக்குமாங்கிறத சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க இன்னைக்கு. மிகப்பெரிய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ப்ரௌட் ஆஃப் யூ. நடுவுல மகாராஷ்டிரால இவங்க தமிழ் சொல்லி கொடுத்தது சொன்னாங்க, ஆமா, பெரிய விஷயம். ரொம்ப அருமையா இருந்தது. ராவோட முக்கியத்துவத்தை அவங்க எழுதி இருந்ததை விட இவங்க எடுத்து சொன்னதை விட கொஞ்சம் ஓகே, நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. பலரை யோசிக்க வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நானு. சார் ஒன்னே சொல்ல மறந்துட்டேன். அங்க ஸ்ரீதேவி சொன்னாங்க வந்து, இதை நான் படிக்கும்போது உணர்ந்தேன் நான், இவங்க வந்து எனக்கு மொழிப்பற்று இருக்குன்னு எங்கேயும் சொல்லலை, நாட்டுப்பற்று இருக்குன்னு எங்கேயும் சொல்லலை, தமிழை பத்தி இவங்களை அபிப்பிராயம் மற்ற நடைமுறை வாழ்க்கையை பத்தி இவங்க என்னன்னு சொல்லலை. ஆனா எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதை வந்து கரெக்டா அவங்க வந்து விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கு அந்த பாராட்ட நான் சொல்ல மறந்துட்டேன் நான். இன்னொன்னு, காயத்ரி கிட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்க கணவர் சொன்னாரா கரெக்டா? நான் அப்பயே கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இப்ப ஞாபகம், நல்ல வேலை கேட்டேன் சார். அந்த மைண்ட் யுவர் மைண்ட்ன்ற மாதிரி நினைச்சதா நடக்கும்ன்ற மாதிரி எங்க குடும்பத்துல அவங்க ஃபேமிலில எல்லாருமே அழகா சொல்லுவாங்க சார், என்ன விட எல்லாருமே சார். எங்க நாத்தனாரு, அவங்க அண்ணா, எங்க மாமியாரு, மாமனாரு எல்லாருமே ரொம்ப அழகா சொல்லுவாங்க சார். ஸ்ரீதேவி, இன்னொரு முக்கியமான தகவல், எங்க மைண்ட் யுவர் மைண்ட்ல நிறைய வந்து ஆளுமைகளை வீடியோ போட்டிருக்கோம். அது இந்த அந்த குரலுக்கு சொந்தக்காரர் இந்த காயத்ரி அவர்கள். ஐயோ சார், நன்றிங்க சார். அதை நீங்க கேட்டிருப்பீங்களா? கேட்டது இல்ல ஸ்ரீதேவி? அனுப்புங்க சார். ப்ரொஃபைல் கேட்டிருக்கீங்க. நான் தொடர்ந்து பாக்குறேன். இனிமேல் அது பண்ணிக்கணும் ஐயா. எனக்கு என்ன சிக்கல்னா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், உங்க சிக்கல் எனக்கு தெரியும்.
எனக்கு அதனால வந்து வகுப்பு நான் எடுக்கிறதுனால அனுப்புறேன். சொல்லுங்க. 10, 12 வகுப்புகளுக்கு அந்த 7 மணிக்கு தான் நான் வந்து பாடம் சொல்லி தருவேன். அதனாலதான் என்னால வர முடியறது இல்ல. தெரியும். அது இதா பிரச்சனை இல்ல. இருந்தாலும் எனக்கு போட்டு வரணும்னு சொன்னாரு. இல்ல பிள்ளைகளுக்கு பரிசு தொடங்கியா, அதனால நான் கொஞ்சம் ஃப்ரீ இல்ல ஆயிட்டேன். நாங்க ப்ரொஃபைல் அனுப்புறேன், அதை பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் அந்த வாய்ஸ் கொடுத்தது பல பேரோட ப்ரொஃபைலுக்கு. அது மைண்டோட ஒரு ஸ்பெஷல். அது அந்த ஸ்பெஷலை ஏற்படுத்தி கொடுத்தது அவங்க தான். எனக்கு வந்து நீங்க வாய்ப்பு கொடுத்தா கூட லட்டு மாதிரி செய்வேன். ஏன்னா இனிப்பு சாப்பிட கசக்காது, எவ்வளவு வேணா சாப்பிடலாம். இல்ல ரொம்ப அழகா அதாவது முதல் விமர்சனம்ன்றதை விட இந்த இந்த தளத்துல அதான் நான் இன்னைக்கு சொன்ன ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொன்னேன். தொடக்கத்திலேயே சொன்னேன், நம்மளோட நிகழ்ச்சியில இவ்வளவு வருஷம் பயணத்துல ஒரு புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்துக்குரிய கட்டுரைகள்லாம் வாங்கி வெளியீட்டு விழா முடிஞ்சு அது வந்து ஒரு முதல்ல ஒருத்தர் எடுத்து நம்ம கட்டுரை நம்ம புத்தகத்துல இருந்து ஒரு கட்டுரையை எடுத்து அதை பேசுறது மட்டும் இல்லாத அது எந்த அளவுக்கு நீங்க அழகா கொடுத்தீங்கன்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க அழகா கொடுத்துருக்கீங்க. அதாவது முதல் முயற்சி வந்து எப்பயுமே அந்த அந்த சிறப்பு இருக்குது பாருங்க. அது எவ்வளவு தூரம் கொடுக்கணுமோ அவ்வளவு தூரம் கொடுத்துருக்கீங்க. நாங்க யாருமே எதிர்பார்க்கல. அது ரொம்ப நல்லா இருந்து நல்ல ஒரு பார்வை, எனக்கு கிடைச்ச பெரிய பேரு. உங்களோட பார்வை சிறப்பா இருக்கு. எந்தெந்த கோணத்துல எப்படி எடுக்கணும், ஒவ்வொரு வரியை எப்படி உள்வாங்கணும், அவங்களோட எண்ணம் எப்படி இருந்ததுன்றதை நீங்க அழகா உள்வாங்கி அத ரொம்ப பிரமாதமா கொடுத்திருக்கீங்க. பாராட்டுக்கள். அடுத்து யார் பேசுறது? கல்யாணம் வேற எதனா பேசணும், அவங்கள பத்தி எதாவது பேசணும்னு சொன்னீங்களா? நீங்க பேசு இல்லையா? சரி, ஓகே, வாங்க சார். சிவகுமார் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. ஸ்ரீதேவி அம்மாவுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இந்த புக்கே கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு ஓட்டம் பார்த்தாச்சு. இதுல யாவரும் கேள்வி படிச்ச உடனே படிச்சு ஒரே மூச்சுல கடைசி வரைக்கும் படிச்சு முடிச்சு ஏன் மனசுல சொல்லலாம் அப்படியே சொல்லிட்டே என்னதான் படிச்சோம். முதல்ல அமெரிக்காவுக்கு போறப்போ என் பையனை எப்படி போய் நாங்க அனுப்பிச்சிருப்போம். விடிகிற 12 மணிக்கு 1 மணிக்கு போய் அனுப்பிச்சு காலையில வந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்புறம் சவுத் கொரியா போறப்ப அனுப்பிச்சிருக்கு. அப்புறம் அவன் திரும்பி வர்றப்ப ரிசீவ் பண்ணது, ஆஸ்திரேலியா போய் அதெல்லாம் ஞாபகம் தான் இருக்கான். நான் மனசுல நினைக்கிறதெல்லாம் சொல்லிட்டு வர்றீங்க. அப்படியே அங்க போனா இப்படி எல்லாம் இருக்குமா, என் பையன் சொல்லுவான் அதெல்லாம் அப்படி இருக்குமா, கீழே ஒரு ஸ்பூன் ஒரு தட்டு எல்லாம் நாம தான் எடுத்து கழுவணும்பா, எந்த வேலைக்காரையும் வர மாட்டாங்க, சொல்லி போயிட்டு நம்ம தான் பார்த்துக்கணும், கழுவணும் எல்லாம் சொல்லுவான். அது அப்படியே என்னுடைய நான் மனசுல என்னுடைய ஓட்டங்கள் அப்படியே நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. முதல்ல பிளைட்டுக்கு போறப்ப வழி அனுப்பிச்சு ஆரம்பிச்சு உங்க அனுபவத்தை சொன்னாங்க. இன்னும் ஒரே காடா இருக்கு, போற வழினா ஒரே காடா இருக்கு, இந்த ஊர் அமெரிக்காவா என்னமோ நினைக்கிறேன் ஒழுங்கு அப்படின்ற மாதிரி இப்ப மனசுல இருந்தெல்லாம் அழகா இருந்துருங்க. பால் மாற்று நாட்டத்தை பற்றி ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. முதல்ல மாமிசத்தை அங்கதான் கையால தொண்டு சமைக்க சொல்லிருக்கீங்க. அது எனக்கு அப்படின்னா என்ன புரியல. அப்படின்னாக்கா முதல்ல கையால தொட்டு சமைக்கன்னு சொல்றீங்க. நீ பத்தி சொன்னீங்க. ரொம்ப அங்கேயே மனிதர்கள் இருக்காங்க, நல்ல மனிதர்கள் இருக்காங்க. நம்ம நினைச்ச மனிதர்கள் நான் ரொம்ப நேரமா இடம் இருக்கணும் இல்ல அவங்களும் பெருந்தன்மையா இருக்காங்க. நான் ஐம்புறான் ஆன்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் நீங்களே உங்களை தலையில் கூட்டிக்கிட்டு கரெக்ட் பண்ணிருக்கீங்க. எக்ஸலண்டா அதையே நாம் ஒரு மூச்சு விடாம கிடைக்கிறது போயிடுச்சு. பெண்ணுக்கு பெண்ணேதான் எழுதி முடிச்சிருக்கீங்க. உண்மையும் கூட பெண்ணுக்கு எந்த ஆண்களும் பெண்ணுக்கு பெண்களை கூட சொல்றாங்க, பெண்களாதான் இருக்காங்க. அது இதே பார்த்துட்டு அது பெருசா பேச வேண்டியது இப்ப எல்லாம் மாறிட்டு வருது. நல்லா சொல்லியிருக்கீங்க. அங்க ஒரு மோகம், அமெரிக்கா போக வேண்டிய மோகத்தெல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். வீடு நிலம் எல்லாம் விட்டு போனவங்க எல்லாம் பார்த்திருக்கேன். அங்க போயிட்டு வந்து அதை விட முக்கியம், அங்க போன பிறகு வர்ற சொந்தக்காரங்க இங்க வர்றாங்க பாருங்க. இங்கே நம்மளோட இருந்து இதே பாத்ரூம்ல போய் இதே டாய்லெட் யூஸ் பண்ணவங்க இங்க வர்றதுக்கு போறதுக்கு யோசனை பண்ணுவாங்க பாருங்க. நீ வரவே வராதுடா. ஒரு முறை வந்துட்டு அவன் மூச்சை முடிச்சுட்டு போனவன் இல்ல நீ வரவே வராது, நீ எங்கேயா வயசான வரல போய் தங்கிக்கோ, இங்க வந்து என் வீட்டுல வந்து தங்கி எல்லாம் அதிகப்படுத்தாம போயிருக்கோம் அப்படின்னு அவங்க மாறிடுறாங்க. வீட்டுல நம்ம வீட்லயே குடியிருந்து போன பிறகு இந்த நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு யோசனை பண்றாங்க, மூச்சு பிடிச்சிட்டு வர்றாங்க, நம்ம டாய்லெட் நீங்கன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இது நான் உணர்ந்திருக்கேன்.
நல்லா இருக்குமா, சந்தோஷம். நல்ல ப்ரெசென்ட் பண்ணீங்க ஸ்ரீதேவிமா, வாழ்த்து. காயத்ரி ரொம்ப எக்ஸலண்டா எழுதிருக்கீங்க, வாழ்த்து. நன்றி நன்றி சார். அது என்ன மாமிசத்தை கையிலே தொட்டது ஃபர்ஸ்ட் டைம் சொன்னீங்க, இங்கே ஒரு வார்த்தை மாமிசத்தை முதல்ல கையால தொட்டேன்னு சொல்றீங்களே, எனக்கு புரியல அது. இல்ல சார், வீட்ல நான் வந்து எல்லாமே சமையல் பண்ணுவேன். எங்க வீட்டு மேரேஜ்க்கு முன்னாடியே. ஆனா வந்துட்டு அம்மா சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ், ஆனா செய்வாங்க. ஆனா நான் வந்து தொட மாட்டேன். எனக்கு கொஞ்சம் அப்பெல்லாம் ரொம்ப ஓஹோ ஓஹோ. பெருசா சாப்பிட மாட்டேன். அது அந்த சமைக்காம பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், தொட மாட்டேன். மேரேஜ்க்கு அப்புறம் இப்ப நம்ம தானே செய்யணும், அதுக்கு அது சொல்லியிருந்தேன் சார். ஓகே. அந்த ஊர்ல நம்ம மாமிசத்தை கையில தொட்டதில்லை, அங்கதான் போய் தொட்டீங்க முதல்ல சரிங்களா? அங்கதான் மேரேஜ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சார். இங்க வந்து அந்த ஸ்மெல் ஃபர்ஸ்ட் போனதும் இந்த ஸ்மெல் அது தான். என் வைஃப் கூட அவங்க தொட மாட்டாங்க, என் வைஃப் கூட தொடவே மாட்டாங்க. கழுவி கொடுத்தா அப்படியே செஞ்சு கொடுத்துருவாங்க. சூப்பர், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க சத்யநாராயணன் சார் வாங்க. வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்ரீதேவி மேடத்துக்கு ஒரு பாராட்டு செய்ய வேண்டும். ஏன்னா இந்த ஒரு கட்டுரை ஆசிரியருக்கு வந்து என்னன்னா, அதை படிச்சுட்டு ஒரு திறமையான ஒரு ஆசிரியர், நீங்க ஒரு ஆசிரியரா வந்து அதை படிச்சுட்டு அந்த ரிவ்யூ பண்றீங்க பாத்தீங்க, அது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு ஒரு ஆசிரியருக்கு, ஒரு கட்டுரை ஆசிரியருக்கு என்ன பெருமைன்னா, அவங்க படிச்சே மத்தவங்க படிச்சதுல ஒன்றும் பெருமை இல்லை. ஆனா அந்த ரிவ்யூ பண்றாங்க பாருங்க, அந்த விமர்சனம் எப்பவுமே வந்து ரொம்ப பாராட்டக்கூடியது, ரொம்ப பாராட்டு மகிழ்ச்சி. அப்புறம் அந்த காயத்ரிக்கு வந்து ரொம்ப பாராட்டு. இன்னொன்று முக்கியமானது வந்து நான் இந்த தளத்துல வரும்போது காயத்ரி யாருன்னு தெரியாது. ஆனா ஸ்டீஃபன் சார் ஒரு ப்ரொஃபைல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஒரு சடனா வந்து ஒரு ரீசெண்டா ஒரு 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 மாதத்துக்குள்ளவே திடீர்னு காயத்ரி சார் நீங்க சத்யநாராயணன் சார் திருத்தணியான்னு கேட்டாங்க. இந்த எதுக்கு நான் சொல்ற வரேன்னா, இந்த நாட்டு பற்று சார். நான் வந்து அந்த திருத்தணிக்கு வந்து என்னுடைய மாமியார் வீடு சார், மாமியார் ஊருன்னு சொல்லும்போது அந்த அமெரிக்கால இருந்து பேசுது காயத்ரி வந்து அமெரிக்கா. இந்த நாட்டு பட்டத்துக்கு அதுதான் சொல்ல வரேன். அந்த நாட்டு பட்டம் வந்து நான் அமெரிக்கால இருக்கிறேன், திருத்தணி போய் என்ன சாதாரண திருத்தணி அப்படின்னு சொல்லவே இல்லை. அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இந்த நாட்டு பற்று வந்து அந்த திருத்தணியில என்னுடைய மாமியார் ஊருன்னு சொல்லும்போது அதெல்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அமெரிக்கா போயிட்டு அமெரிக்கால இருந்துட்டு அதை பத்தி கூற மாட்டாங்க. அது ஒரு முக்கியமானது. லாஸ்ட்லயே வந்து இந்த முக்கியமா எனக்கு இந்த டிபெண்டன்ட் விசா என் சன் இருக்கும்போது என்னுடைய டாட்டர் இல்லாக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. என்ன அமெரிக்கால வந்து டெவலப் கண்ட்ரின்றாங்க, நம்ம நாட்டை குறை சொல்றாங்க. என்ன டிபெண்டன்ட் என்னையா சொல்ற வைஃப், சி இஸ் ஹஸ்பண்ட் வைஃப், why do you say the designation adjective? எனக்கு ரொம்ப வருத்தம் வந்து காயத்ரி. நான் நீ வந்து ரைட்லி யூ பாயிண்ட் அவுட், அந்த டிபெண்டன்ட் அந்த விசா கொடுக்குற டெசிக்னேஷன் தப்பானது. அமெரிக்கா வந்து அது நம்ம வந்து கத்துக் கொடுக்கணும். ஏன்னா வந்து டிபெண்டன்ட் ஹவு சி இஸ் a wife, husband wife, they are sharing all those things. அதுல வந்து பெருமையா வந்து டிபெண்டன்ட் விசா ஒரு 3 வருஷத்துக்கு சாவடிச்சுடுவாங்க. இருக்கு வைஃப் எனக்கு வேலை வரல, என் மருமக உனக்கு 6 வருஷம், என் மருமக வந்து ரொம்ப அங்கிள் நான் வந்து டிபெண்டன்ட் விசா ஏமா வருமா இவரே வைஃப் வர சன்னு மருமகை வைத்தி வரி. ஸோ நிறைய பேர் வருத்தப்பட்டு காயத்ரி தெரியும், அங்க போனாங்கன்னா நம்ம டிபெண்டன்ட் விசா இருக்கும். அது ரொம்ப வருத்தம். அந்த வார்த்தையை எடுக்கணும். ரொம்ப அருமையாக வந்து நீ எடுத்து காட்டியிருக்கிற ரொம்ப பாராட்டுகள் காயத்ரிக்கு. ரொம்ப தேங்க்யூ வெரி மச் ஸ்டீஃபன் சார். மகிழ்ச்சி சார், நன்றி சார், நன்றி நன்றி. வாங்க சக்கரபாணி சார் பேசுங்க. வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. நம்முடைய இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காயத்ரி அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை எல்லாத்தையும் சொன்னேன். நல்லா எழுதியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது அதை அந்த அந்த கட்டுரையை பத்தி விமர்சனம் கொடுத்த ஸ்ரீதேவி அவர்கள் ரொம்ப அதை முழுமையா உள்வாங்கி கொண்டு அதை நல்ல சரியான முறையில் அதை சொன்னார்கள். அவர்களுக்கும் நன்றி. இந்த பிளேயர் வந்துட்டு நேற்று நைட்டு சார் வந்து ஒரு 7:30 மணிக்கு போடும்போது யாவரும் கேளீர்னு போட்டிருந்தாங்க. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், ஓகே இவர் பர்பஸோட தான் அந்த இது டைட்டில் கொடுத்துருப்பார் போல, எல்லாரும் கேளுங்க இந்த கட்டுரை பத்தி அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாருன்னு நினைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இவங்களுடைய கட்டுரையிலே வந்துட்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த கணின் பூங்குழலார் வழிகளை தான் போட்டிருந்தாங்க. அந்த யாவரும் கேளீரும் சரியான வார்த்தை தான். இவங்களுடைய அனுபவங்களை இவங்க அந்த சொன்னதை பாரதியார் சொல்ற மாதிரி ஜெகத்தீரே கேளி என் சொல் இதுவே அப்படின்ட்டு அது இப்ப சொல்லுவார். எல்லா மனிதர் இப்படி இருக்கணும், சமனா இருக்கணும், அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவங்களுடைய அந்த பயணக்கட்டுரை மாதிரி அதுல உள்ள அந்த அனுபவங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா நகைச்சுவோட
நல்லா எழுதியிருந்தாங்க. இப்ப நான் கூட எழுதும்போது என்ன பண்ணுவேன்னா, சரித்திர குறிப்புகள் அது இது இருந்தா சேர்ப்பனே தவிர, இது மாதிரி ஆஷயத்தோட, நகைச்சுவையோட அதுல இருக்காது. ஆனா இவங்களுடையது ஒவ்வொரு இடத்துலயும் முதல்ல பேசணும் பிரேமாமா சொன்ன மாதிரி நல்ல கருத்துக்களை அந்தந்த இடையில மகிழ்ச்சியா அப்படி படிக்கும்போது ஒரு சலிப்பு தட்டாத படிக்கிற அளவுக்கு ரொம்ப அருமையா இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதை அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த வழி அனுப்புறது, சென்டாப் போகும்போது ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு அனுப்புறது, எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறது போறது, அது மாதிரியான இதுகள்லாம் கருத்துக்களை நல்லா சொல்லியிருந்தீங்க. மொத்தத்துல அந்த கட்டுரையினுடைய முழுமையும் நான் வாசிச்சேன். நல்லா அருமையா இது பண்ணிருக்கீங்க. நல்ல நல்ல தகவல்கள் எல்லாம் அதுல சொல்லியிருந்தீங்க. அங்க உள்ள அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க என்னெல்லாம் கண்டீங்களோ அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. மகிழ்ச்சியா இருந்ததும்மா. அத விமர்சனம் செய்த ஸ்ரீதேவி அம்மா அவர்களும் நல்லா அத பத்தி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். வணக்கம். நன்றி சார், நன்றி சார். அமுதா மேடம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா ஸ்ரீதேவி. வணக்கம்மா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப அழகா இருந்தது. 2 அழகானவர்களை பற்றி 2 அழகானவர்கள் அழகா ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, அழகா ஒருத்தவங்க சொன்னாங்க. 2 பேருமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட விமர்சனங்களும் அவ்வளவு அழகா இருந்ததுமா. என்ன அது எல்லாருமே சொல்றதையே நானும் சொல்லி என்ன பண்றது? அவ்வளவு அழகா எல்லாத்தையும் நல்லா தேர்ந்து நீங்க சரியான விதத்துல எடுத்து உள்ளீடா உள்ள வந்து என்ன கருத்தோட எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்து ரொம்ப சிறப்பா கொடுத்தீங்க. ஆனா நீங்க வந்து தமிழாசிரியராக இருக்கீங்க. நீங்க போய் பொறாமப்படுறது அப்படிங்கறதான் படுன்னு சொல்லியிருக்காங்களே நம்மள. தம்மின் மெலியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதென்று அகமகிழ்க, தம்மின் கற்றாரை நோக்கி கருத்தழிக, எற்றே இவர்க்கு நாம் என்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க அதனால கவலைப்படாதீங்க. பொறாம தான் வந்துட்டு போகுது. அது வர்றது இன்னும் கொஞ்சம் நம்மளை மெருகூட்டுறதுக்கு தானே தவிர நம்மள ஒன்றும் அதை கீழே போகிறதுக்காக வர்றதில்ல. அதனால அந்த பொறாமையும் வரவேற்கத்தக்கதுதான். பொறாமப்படுங்கம்மா, நல்லா பொறாமப்படுங்க. 10 புத்தகம் எழுதினவங்களை பார்த்து பொறாமப்படுங்க. நீங்க 20 புத்தகம் எழுதுவீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட விமர்சனம். அப்புறம் காயத்ரி கிட்ட நான் என்ன சொல்றேன்னா, நான் ஸ்டீபன் சார்லாம் நாங்கெல்லாம் படிக்கும்போது நிற்க எழுந்து நின்னுடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்க அப்படி சிரிச்சோம் பாருங்க. என்னம்மா இந்த காயத்ரி இப்படி எல்லாம் பண்ணிட்டு கிடக்குது அப்படின்னு. அதே மாதிரி இந்த பஸ், ட்ரெயின், விமானம் இந்த பயணத்தை பத்தி சொன்னது அத நாங்க நினைச்சு சிரிச்சோம். நடுவுல உட்கார்ந்துகிட்டு சீட்டை நடுப்புற போட்டு இங்க திரும்ப முடியாம அங்க திரும்ப முடியாம உங்களோட நாங்களும் சேர்ந்தே அந்த விமானத்துல நடுப்புற உட்காந்துக்கிட்டு பயணம் பண்ண மாதிரி இருந்தது அந்த இடம்லாம். நாங்க அதை திருத்தும் போது அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு இடமுமே நாங்க ரொம்ப ரொம்ப ரசிச்சோம். ரசிச்சு சிரிச்சோம். நாங்களுமே நல்லா சிரிச்சோம். அதுவும் ஸ்டீபன் சாரு நாங்களும் அந்த நிற்காக்கு சிரிச்சோம் பாருங்க. ஒரு 2 நிமிஷமா நிற்கவே தான். அதுக்கு மேல நாங்க நகரவே இல்லை. அப்படி சிரிச்சோம். அவ்வளவு நல்லா இருந்தது. ஆனா இந்த நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்துடாது. அது எழுதும்போது அந்த எழுத்துல இழையோடுறது, படிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறது, ஒரு சிரிக்கணும்னு தோன்றது, அதெல்லாம் இயல்பா அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய வரம் அது. அதனால நீங்க தொடர்ந்து எல்லாரும் சொன்ன மாதிரி தொடர்ந்து எழுதணும்மா காயத்ரி. இப்ப உட்கார்ந்து இருக்கும் போது கூட நான் பாக்குறேன் இந்த காயத்ரி எப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா, என்னென்னமோ சொல்றாங்களே, என்ன சொல்றாங்க, இதெல்லாம் என்னது இது அப்படின்னு ஒரு குழந்தை வந்து அது அப்படியே என்னவோ சொல்றாங்க சரி அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது அந்த அளவுக்கு ரொம்ப, அதாவது மனசு உங்களுக்கு நல்ல பக்குவமான ஒரு மனசு. எவ்வளவு நாளும் அதை பத்தி பெரிய பெருமிதமும் இல்லாம அதை பத்தி ஒன்னும் நினைக்கவும் நினைக்காம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த முகத்தை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துகள். தொடர்ந்து எழுதுங்க. நம்ம ஸ்ரீதேவிக்கும் என்னுடைய வாழ்த்துகள்மா. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி மேடம். நன்றி. மாலதி சார், ஒண்ணு சொல்லிக்கிறேன். அம்மாடி ஸ்ரீதேவி என்னால வர முடியல அன்னைக்கு. நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. முகவரி நான் அனுப்பி வைக்கிறேன். நானும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் சார். இப்ப அமுதாம்மா சொன்ன மாதிரி காயத்ரி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா நீங்க சொன்னீங்கல்ல இவங்கதான் எழுதினாங்களான்னு, அப்படிதான் இருக்குது.
அருமையான ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கு. நல்லா இருந்ததும்மா ஸ்ரீதேவி. நான் இதெல்லாம் குடிச்சேன், உன் கூட படிச்சேம்மா, நல்லா இருந்தது எல்லாம். ஆனா எனக்கு சொல்லதான் முடியலம்மா. நான் சொல்றேன் அப்புறமா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீதேவி மேடம் வணக்கம். ஸ்பெஷலா ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸ்டார்டிங்ல நாங்க புக்க பத்தி அழகா சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர் குழுவா பாராட்டினீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. இந்த அளவுக்கு ரொம்ப அந்த புக் அந்த 10 பேஜ்ல என்ன இருக்குதோ எல்லாத்தையுமே நீங்க சொல்லிட்டீங்க. அது உங்களோட பார்வையில இருந்து சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. காயத்ரி வந்து ரொம்ப நல்லா, நாங்க படிக்கும் போதே சிரிச்சோம். அந்த ரொம்ப மனசுல அப்படியே படிச்சா, ஒரு கட்டுரையை படிச்சா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த கட்டுரையை படிச்சாலுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க ஒரு சில இடத்துல அத சொல்லுவீங்க, தமிழ் மொழி போல் அந்த தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அப்ப சொல்லும்போது அந்த உங்களோட மொழி பற்று தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு காமெடினா குறிப்புன்னு போட்டு, நல்ல வேலை எனக்கு விமானத்துல அமர்ந்தவுடன் குமட்டல் வரவில்லைன்னு போட்டுக்கிறீங்களா, அது ஒண்ணு. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மம்மியும் மாமியும் அந்த டாபிக்ல எழுதிருந்தீங்கல்ல. நம்ம நாட்டுல வந்து மம்மி போய் இப்ப அது மாமி ஆயிடுச்சு. ஆனா அவங்க வந்து அழகா மதர்னு கூப்பிடுறாங்க, அப்படின்னா மாம்னு கூப்பிடுறாங்க. இந்த நம்ம வந்து எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பேசுறோம் அப்படின்றத நீங்க வந்து கரெக்டா எழுதிருந்தீங்க. இத பசங்க படிச்சாங்கன்னா நம்ம அவங்களுக்கு பண்ற தப்பு புரியும். ஆக்சுவலி அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பசங்க அந்த மாதிரிதான் கூப்பிடுதுங்க, மாமி அப்படின்னுங்க. மாம்னு கூப்பிட்டா கூட பரவாயில்ல, மாமின்னுதுங்க. மம்மி போய் இப்ப மாமி ஆகி போச்சு. நான் அதை படிக்கும் போதே அது கரெக்டா நீ வந்து இதை எங்க கேட்ச் பண்ண அப்படின்றத நான் யோசிச்சேன். நீ கேள்விப்பட்டிருக்க, இதை பார்த்திருக்க, அதனாலதான் இந்த விஷயத்தை எடுத்து எழுதியிருக்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. ரொம்ப அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் அதை பத்தி பெருகி வருது, அதெல்லாம் பத்தி உனக்கு இருக்கிற ஒரு அக்கறை, அது எல்லாமே தெரிஞ்சுது. பல விஷயங்கள் நிறைய நல்லா எழுதிருந்தீங்கம்மா, அருமையா இருந்தது. அதோட அந்த ஸ்ரீதேவி மேடமும் வந்து இவ்வளவு அழகா அந்த தொகுத்து இவ்வளவு அழகா அதை பிரசன்ட் பண்ணிட்டாங்க. 10 பேஜ் அவங்க இவ்வளவு 40 நிமிஷம் அழகா பேசிட்டாங்க. 10 பேஜ் தான் அது. ஆனா அவங்க அதை தொகுத்து பேசுறது ஒரு 40 நிமிஷம் அழகா பேசினாங்க பாருங்க. அவ்வளவு கண்டென்ட் எடுத்து சேர்த்துட்டாங்க. தேங்க்ஸ் கிவிங் அப்படின்றது வந்து எல்லா நாட்டிலயும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, நம்ம பொங்கல் விழா வந்து தேங்க்ஸ் கிவிங் தானே தமிழ்நாட்டுல, நன்றி தானே நம்ம சொல்லணும். அறுவடை திருநாள்ன்றது நன்றி திருநாள் தான். அது 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 வந்து பல நாட்டுல வந்து ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்கிறாங்க அப்படின்றது நான் சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா ஏற்கனவே வந்து அறிமுகப்படுத்தும் போது சார் வந்து நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் புக் அப்படின்னு சொன்னாரு. அப்படி இல்ல, நம்ம தளத்துல ஏற்கனவே பத்மா மேடமோட புக்கு, அவங்களோட புக்கு பரிமாறிய பக்கங்கள் சொல்லிட்டு, அவங்க நம்ம தளத்துல ஒரு மெம்பர் தானே. அவங்க எழுதின புக்கை நம்ம ஏற்கனவே வந்து நம்ம நாராயணமூர்த்தி சார் வந்து அதை பகிர்ந்து இது பண்ணிருக்கிறாரு, விமர்சனம் பண்ணிருக்கிறாரு. அப்படி இல்ல, மைண்ட் யுவர் மைண்டோட புத்தகத்துல நாம எல்லாரும் மைண்ட் யுவர் மைண்ட்ல எழுதுது. சரி ஓகே, நான் இது சரி அதை சொல்றோம் அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி நன்றி நன்றி, மகிழ்ச்சி. அடுத்தது யார் பேசணும்? நம்ம கடைசியா தான் காயத்ரி பேச வந்தோம், சீக்கிரம் பேச விடுகிறது. ரவி சார் இருக்கீங்களா? ரவி சார், சிவகணி. ரவி சார் வாங்க சார். நேற்று நீங்கள் சொன்ன பிறகுதான் வந்து அந்த டாபிக் எடுத்து படிச்சுட்டேன். நல்ல வேலையா ஸ்ரீதேவி மேடம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் அதை படித்தேன். அதுக்கப்புறம் அவங்க பேசுனதோட அப்படியே நம்ம ரிலேட் பண்ண முடிஞ்சது. அவங்க புத்தகத்தில் என்ன இருந்ததோ அதை அப்படியே அவங்க நல்லா கவர் பண்ணியிருந்தாங்க. டீட்டெயிலாக எல்லாம் சொன்னாங்க. அந்த மம்மி மாமி இது எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆக்சுவலாக இங்கே இந்த பிராமின் கம்யூனிட்டியில் அந்த மாமா மாமின்னு சொல்கிறது, அது எப்படி இந்த மம்மின்னு மழுவிச்சின்னு மாமின்னு மழுவிச்சின்னு தெரில. ஸ்ரீதேவியோட நேரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேடம். காயத்ரி, உங்களோட ரைட்டிங்ஸ், அதாவது ஒரு மெல்லிய புன்னகையோடவே உங்கள் இதை படிக்க முடிஞ்சது. அதுக்காக நன்றி, வாழ்த்து, பாராட்டு 2 பேருக்குமே. தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. சிவகணி, சிவகணி இருக்கீங்களா? வாங்க வாங்க. சிவகணி அலமேல். சிவகணி குட் ஈவினிங் சார். வாங்க வாங்க. குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம், ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க. அழகா அதை மேடம் ப்ரெசென்ட் பண்ணாங்க, ஸ்ரீதேவி மேம். நானும் இதை சார் சொல்லும்போது படிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா,
படிச்சுட்டு வரலைன்னா நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்காது போல, அந்த மாதிரி அவ்வளோ டிஃபிகல்ட்டான சப்ஜெக்டோ அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு ஈவினிங் தான் நானும் படிச்சேன். மேம் ரொம்ப கலகலப்பா தானே எழுதியிருக்காங்க. நல்லா படிக்கும்போதே தெளிவா புரியிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் சார் இதுல என்ன கொஸ்டின் நம்மள கேட்க போறாருங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. பட் மேம் ரொம்ப சிறப்பா நீங்க வந்து சொன்னீங்க மேம். எப்படி மேம் பிரசன்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் யோசிச்சேன். ஏன்னா இது ஜென்ரலா எழுதியிருக்க மாதிரி இருக்கு. மேடம் எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு பார்த்தா, பட் நீங்க உங்களோட வித்தியாசமான அனுபவத்த அழகா கொண்டு வந்து சொன்னீங்க மேம். நானும் நினைக்கல நீங்க இவ்ளோ அழகா சொல்லுவீங்க அப்படின்ட்டு. அவங்க சொன்னதை அவங்க எழுதினதை தாண்டி நீங்க அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சிறப்பு மேம் ஸ்ரீதேவி மேம். அப்புறம் காயத்ரி மேம், நீங்க அங்கங்க வந்து மேம், சார் எல்லாரும் சொன்ன மாதிரி நம்ம ஒரு இதை படிச்சோன்னா ஏதாவது ஒரு திருப்பம் நம்மளுக்கு வரணும் இல்லையா? அந்த மாதிரி படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு சிரிப்பே வருது பாருங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் ஒரு எனர்ஜி பூஸ்டப் மாதிரி இருந்தது இந்த ஆர்டிக்கிள படிக்கும்போது. ரொம்ப சூப்பரா எழுதியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த விழாக்கள் எல்லாம் சொன்னது, அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு புதுசா தான் இருந்துச்சு. இப்போ நான் அந்த இடத்துல என்ன யோசிச்சேன்னா, நம்ம வந்து இந்த 15 வயசுல கேர்ள்ஸுக்குலாம் நம்ம பண்ற மாதிரி, ஆனா அந்த ஆண்கள வந்து நம்ம வந்து பெருமைப்படுத்துறது இல்லையோ அப்படின்னு ஒரு தோணுச்சு எனக்கு. நான் தான் சொல்லிட்டே இருப்பேன் எங்க அம்மா கிட்ட. நீங்க எல்லாரும் சீர் செய்றேன், சீர் செய்றேன்னு சொல்லுவீங்க. நானும் எல்லாருக்கும் கூப்பிட்டு ஒரு நாள் சோறு போடுவேன். எங்க வீட்டுக்கு எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் பையனும் வளர்ந்துட்டான் அப்படின்னு நானு ஜஸ்ட் காமெடிக்கு சொல்லிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நீங்க அந்த இத மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஸ்ரீதேவி மேம், நீங்க இந்த லாஸ்ட்டா சொன்னது அந்த பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிற அந்த டாபிக்ல நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்டும் கொஞ்சம் யோசிக்க வைக்க மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மேம். அதுக்கப்புறம் கல்யாணி மேம் உங்களோட புக் எனக்கு கொடுத்துருந்தாங்க. உங்களோட அந்த கவிதை நடை, அந்த சொல்லாடல், அதெல்லாம் அந்த என்பா என்பது என்ன அப்படின்னு ஒருத்தரும் யோசிக்கிற மாதிரி இருந்தது. ரொம்பவே ரொம்ப அழகா நளினமா ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து தேடி தேடி பொறுக்கி பொறுக்கி போட்ட மாதிரி இருந்தது. படிக்கும்போதே இவ்வளோ அழகா எழுத முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வாழ்த்துக்கள் மேம். காயத்ரி மேம், பார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னைக்கு ஒரு ஈவினிங் ரொம்ப கலகலப்பாக்கிட்டீங்க சார். நான் இன்னும் வாழ்த்துக்கு நன்றி. விஷயம் சொன்னோம் ஸ்ரீதேவி மேடத்துக்கு. ஸ்ரீதேவி மேடம் பேசும்போது சொன்னாங்கல்ல, இது வருஷம் 26 என்றதால 26 எழுத்தாளர்கள் எழுதுறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க இன்ட்ரோடக்ஷன் சொல்லும்போது அத மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க சொல்லும் போதுதான் அது வந்து ரிலேட் ஆகுது. ஆனா 26வது வருஷத்துல நம்ம 26 பேர் எழுதிருக்குமா அப்படின்றது எனக்கு அப்பதான் நானும் நினைச்சிட்டேன். அவங்க அதை கூட சொல்லிட்டாங்க. எஸ் 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 மேடம், கரெக்டா சொன்னீங்க. அலமேல் மேடம் வாங்க. டாக்டர் அலமேல் மேடம் இருக்கீங்களா? வாங்க 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 வாங்க. குட் ஈவினிங் சார். வாங்க, குட் ஈவினிங். ரொம்ப தெளிவான அருமையான விமர்சனம் சார். அதுவும் எழுதினவங்களை பக்கத்துல வச்சுட்டே இவங்க விமர்சனம் பண்றது நல்ல ஒரு பெரிய உதாரணம் சார். எத்தனை நாள் நான் நூல் பத்தி கேட்டிருக்கேன். அவங்கவுங்க இருக்கவே மாட்டாங்க, இவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. இப்ப ஆத்தரையும் பக்கத்துலயே வச்சுக்கிட்டு இவங்க விமர்சனம் பண்றச்ச அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களுக்கு அவங்களோட ஒருவேளை காயத்ரிக்கே எல்லாமே சில சமயம் புதுசாவே தெரியற மாதிரி இருக்கும். அவ்வளவு அழகா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சொன்னது எங்களுக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி எவ்வளவு இனிஷியல் ப்ராப்ளம், ரோட் பிளாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் மீறி ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாம் மீறி அவங்க அமெரிக்கால செட்டில் ஆகி அதோட ஒன்றி போனது எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. எல்லாருக்குமே நம்ம அதை பத்தி புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா பத்தி உடனே கெட்டதாவும் நினைச்சுக்க வேண்டாம். அதே மாதிரி எல்லாமே அவங்க பண்றதால நம்ம காப்பி அடிக்கணுங்கிற ஒரு ஓவரா பெருமை பண்ணி நம்ம அதை இங்க காப்பி அடிக்கவும் வேண்டாம். நம்ம இந்தியாவே இருக்கலாம், அவங்க அமெரிக்காவே இருக்கட்டும். ஏன்னா அவங்க எப்போ வளர்ந்துட்டாங்க, நம்ம வளர்ந்துட்டு வரோம். ஒருவேளை நம்மளும் ஒருவேளை அவங்க மாதிரி இன்னும் ஒரு 15 வருஷம் ஆச்சுன்னா நம்மளும் மெச்சூர் ஆகி இன்னும் கொஞ்சம் நம்ம டீசெண்டா இருந்து நம்மளையும் சுத்தம் கெத்தெல்லாம் நல்லா வந்துடும் நினைக்கிறேன். ஆனா அப்படிதான் கொண்டு போறாங்க காயத்ரி இந்த கதையெல்லாம். எப்படி இருந்தாலும் தமிழர் பெருமை நல்ல பெருமைன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா முடிச்சிருக்காங்க. இதை வந்து காயத்ரி ஸ்ரீதேவி மேடம் என்ன அழகா ரிலேட் பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய யாதும் ஊரே யாவரும் கேளீரோட அந்த இவரோட யார் சார் அந்த அவரோட கரியன் பூங்குன்றன் அவரோட வேர்ட்ஸுக்கு தகுந்தாப்புல அந்த கதை இருக்கு. அதோட பாரதியார் எல்லாரும் சொன்ன மாதிரி பெண் விடுதலை இருக்கும், நம்ம இன்னும் அவங்க நம்ம பாடுபட வேண்டியிருக்கு. அதனால அமெரிக்கா ரொம்ப முன்னேற்றம் நினைச்சுக்க வேண்டாம். அவங்களுக்கும் நம்மள மாதிரி சில ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி லேடிஸ் முன்னுக்கு வராங்க. அதுக்குதான் முதல் உதாரணம். நீ வந்து டிபெண்டன்ட் விசால வரல, நீ வந்து ஒரு பெட்டர் ஹாஃபா வந்திருக்க. உன் ஹஸ்பண்டுக்கு நீ பெட்டர் ஹாஃப். அதனால உன்னை வந்து நீ டிபெண்டன்ட் நினைச்சுக்காதேன்னு அந்த விசா மேடம் சொன்ன உடனே காயத்ரிக்கு ஒரு புல்லரிச்சது இல்லையா? நம்மளுக்கும் ஒரு மாதிரி தெரியுது. நம்மளோட பெருமை நம்மளுக்கும் புரியுது. அதனால எல்லாருமே நம்ம எல்லா நாட்டுக்கும் போகலாம், எல்லாத்தையும் கத்துக்கலாம். அமெரிக்காலேயே அவங்க சொல்றாங்க இங்கிலீஷ் தெரியாதவங்க எல்லாம் இருக்காங்கன்னு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அமெரிக்கன் ஆக்சென்ட் தெரியாம அமெரிக்கால போய் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறோம்.
அப்படிலாம் இல்ல. நம்ம இந்தியாவை நம்ம பேசலாம், அவங்க ஆன்சர் பண்றது அவங்க லாங்குவேஜ்ல அவங்க பேசுறாங்க அப்படின்னு எங்க brother, எங்க பசங்க எல்லாம் அவங்க அமெரிக்கா போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க. அப்படி இல்ல நான் சொன்ன அமெரிக்கா ஆக்சென்டே வரமாட்டேங்குதுன்னா வரும் ஆண்டி, அங்க போய் 2 தடவை நீ காது கொடுத்து கேட்டேன்னா உனக்கே ஆட்டோமேட்டிக்கா பேசணும். அவங்களும் நீ பேசுறத புரிஞ்சுட்டு நல்லா சொல்லுவாங்க. மெதுவாக கொஞ்சம் இந்தியன்ஸ்னா கொஞ்சம் மெதுவா முதல்ல ஆரம்பிப்பாங்க, அப்புறம் தே வில் பி வெரி ஃப்ரீலி டாக்கிங் வித் யூ அப்படின்றாங்க. அப்புறம் அமெரிக்காவோட அந்த ஓவர் அந்த பார்ட்டி கீட்டி எல்லாம் ரொம்ப இல்லைன்றாங்க காயத்ரி. அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா கலிபோர்னியால நடக்குதுன்றதுனால ஒருவேளை மாகாண வித்தியாசப்படும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது மாரி நாங்களும் நினைச்சிட்டு இருக்கோம். நல்ல இடத்துக்கு போய் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் அமெரிக்கா ஒரு தடவை பாக்குறது எனக்கு முக்கியம்னு தோணுது இப்பவே. அதனால இந்த கட்டுரை படிச்ச எல்லாருக்கும் ஸ்ரீதேவி மேடத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை உண்டு பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ மேடம். I'm a doctor, so I have critically I viewed your analysis and madam's writing, but everything coincided to a safe side, and which is always welcome. Gayatri madam, and hats off to you, and you have done a very good thing. Thank you. All the best. நன்றி மேடம். ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நன்றி நினைக்கிறேன். மேம். காயத்ரி வாங்க, நீங்க தான் பேசுங்க. ஒரே நிமிஷம் ஃபர்ஸ்ட் அலமேலு நீங்க தான் மேடம்க்கு. பேசுங்க. இப்ப நீங்க தான் ஃபைனலா பேசுங்க. ஓகே சார். மேடம் நன்றி. இனிமே என்ன காயத்ரின்னு கூப்பிடுங்க மேம். காயத்ரி மேடம் கூப்பிடாதீங்க. அலமேலு மேடம். சார் ப்ரொஃபைல் கொடுத்திருக்கீங்களா, அதனால உங்களுக்கு இன்னொரு மேடம் தான். சார் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிட்டு அப்புறமா ஃபார்முலா ஆரம்பிக்கிறேன் சார். முதல்ல ஸ்ரீதேவி மேடம்க்கு மிகப்பெரிய நன்றி. எல்லாருமே சொன்ன மாதிரி நானும் வியந்த ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அந்த விஷயத்த ஃபுல்லா சொல்லாம சத்யநாராயண சாருமே எங்களோட குரூப்ல விமர்சனம் போட்டிருக்காரு. அவரும் வந்து ரிவியல் பண்ணாம ஷார்ட்டா விமர்சனம் போடுவாரு. நான் நேத்தா ஸ்டீஃபன் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரி நீங்களும் அதை எவ்வளோ அழகா சொன்னீங்க. சார் ஃபஸ்ட்டு வந்து தேங்க்யூ. நான் 2 பேருக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும். முதல்ல இதுக்கெல்லாம் நான் தகுதியான்னு எனக்கு தெரியல, ஆனால் நன்றி சொல்லணுங்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காரணம் என்னோட கணவர் தான். அவர் தான் என்னை வந்து ரொம்ப நாளாகவே வந்து நீ எழுது எழுது, நான் எமோஷனல் ஆகிட்டா, நான் கொஞ்சம் எமோஷனல் பர்சன், தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு எனக்கு இதில் ஒரு சின்ன இதாக இருந்தாலும் கொஞ்சம் பெரிய விஷயம்தான். அவர் வந்து ரொம்ப நாளா நீ எழுது எழுதுன்னு சொல்லுவாரு, திட்டுவாரு. நேத்து கூட என்கிட்ட ஒரு மாதிரி நேத்து இல்ல, ஒரு நாள் கோச்சிட்டாரு. நான் எனக்கு வந்து வரல, அவர் எழுத சொல்றாரு, ஆனா எனக்கு ஏன்னா அவர்கிட்ட பேசுனால சொல்றாரு போல இருக்கு. அப்புறம் இது கண்டிப்பா சாத்தியமா ஆயிருக்காது ஸ்டீஃபன் சார் இல்லைன்னா அதுக்கு அடுத்து. ஏன்னா அவர் சொல்லிட்டு இருந்தாரு, எங்க ஹஸ்பண்ட் நான் எழுதுனது இல்லை, அதை யோசிச்சது கூட இல்லை. அவர் சொல்லிட்டு இருக்காரு, அதை அப்படியே காலை வாங்கி காலை போயிட்டு இருந்தேன் கல்யாணி மேடம் கிட்ட நான் சொல்ற மாதிரி. ஸ்டீஃபன் சார் சொன்னப்பையும் நான் பேர் கொடுத்துட்டேன், அப்புறம் நான் எழுதல. எனக்கு என்னன்னா எல்லாம் சிந்திச்சு சிந்திச்சு கன்ஃபியூஸ் ஆகி ஒரு மாதிரி இதாயிடுச்சு, பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு. சரி சார்கிட்ட லாஸ்ட் டைம் ஆயிடுச்சு சார், நான் பண்ணல. லாஸ்ட் டைம்ல சொன்னா வேணான்னா விட்டுருவாரு, டைம்குள்ள கொடுத்தா தானே அப்படின்னு நினைச்சிட்டு சொன்னேன். அப்புறம் அவர் திரும்ப வந்து உங்க என்ன வருது, அவர் வந்து எப்படின்னா அவர்கிட்ட இருந்து நான் நிறைய ஒரு விஷயம் கத்துக்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் குரூப்பை மெயின்டைன் பண்றது, லீட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்கள்ட்ட அதை எப்படி நயந்தனமா சொல்லி, அதுக்கு அந்த மொழி தான் எனக்கு தெரியும், நயந்தனமா சொல்லி வேலை வாங்கி, அதாவது நான் சொல்ல முடியாது நீங்க அந்த மாதிரி, ஆனா ஹார்ஷா சொல்ல மாட்டாரு. எனக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணாலே எனக்கு பிடிக்காது, ஆனா செஞ்சனாலும் பிடிக்காது. ஆனா இவர் கேட்கறதுக்காக நம்ம எழுதணும், பாவம் கேட்குறாரு, நம்ம மேல ஒரு மதிப்பு வச்சு அப்படிதான் எழுதினேன். அப்புறம் திரும்பி எழுதிட்டு கூட இதுல ஒண்ணுமே இல்ல சார், கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாருன்னு அந்த வார்த்தையும் போட்டேன். சார் நீங்க சப்போஸ் இதை செலக்ட் பண்ணலைன்னா நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு போட்டிருந்தேன். அதனால ஃபர்ஸ்ட் இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்து என்னையும் எழுத வச்சது ஸ்டீஃபன் சார் தான். அதனால அவருக்கு முதல்ல நன்றி. இதுக்கு வந்து இது நான் எழுதியிருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, கண்டிப்பா அந்த இது எனக்கு கிடையாது. ஏன்னா இது என்னோட சொந்த அறிவு இல்லை. எங்க அப்பா அம்மா பெரியப்பா எல்லாருமே எங்க வீட்டுல கொஞ்சம் படிச்சு அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு நாலேஜ் அவங்க வெளிப்படுத்தல, ஆனா அது என் மூலமா வெளிப்பட்டு இருக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இதுக்கு நான் சொந்தக்காரி கிடையாது. அதுதான் நான் எப்பயுமே அவங்களுக்கு நன்றியுடையவளா இருக்கிறது. ஏன்னா அவங்களோட சூழ்நிலை அவங்களால வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு அந்த வாய்ப்பு அவங்களால கிடைச்சிருக்கு அவங்க பண்ண புண்ணியத்தினால. அதனால எல்லாருக்கும் நன்றி. எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் புத்தக வெளியீட்டுக்கு முன்னாடி தான் நான் வந்து என்னெல்லாம் அதுல இருக்குன்னு கேட்டிருந்தேன். அப்போ அனுப்பிச்சாங்க, அமுதா மேடம் அனுப்பிச்சாங்க, கல்யாணி மேடம், ஸ்டீஃபன் சார் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து நான் டைட்டில் எல்லாம் படிச்சுட்டு என் மூஞ்சி சின்னதாயிடுச்சு. எல்லாரும் தலைப்பு எல்லாமே ரொம்ப 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 ஒரு மாதிரி சிந்திக்க தோன்றதா, அழகானதா, நல்லா இருந்தது, வாங்கி படிக்கணும்னு. அதுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நம்மளது ரொம்ப ரொம்ப ஒண்ணுமே இல்லை,
நான் அப்புறமா ஸ்ரீதேவி மேடம்க்கு கடைசியா தான் நான் பாராட்டுக்கு வரணும். ஏன்னு இதுல ஒண்ணுமே இல்ல. நம்மளது இவங்களுக்கெல்லாம் மத்தியில நம்மளது போய் இருக்கே, நான் இப்படி எழுதிட்டேனே அப்படின்னு. அப்புறம் ஹஸ்பண்ட் என்ன சொன்னா, சரி பரவாயில்ல விடு, ஃபர்ஸ்ட் டைம் தானே, அப்புறம் பாத்துக்கலாம் விடு, அதை நீ ரொம்ப ஒரி பண்ணிக்கணும் அப்படின்னாரு. நான் எதிர்பார்த்தது அவர் ஏதாச்சும் கொஞ்சம் இல்ல இல்ல நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாருன்னு நினைச்சு. அவர் வந்து சரி பரவாயில்ல வீடு, அவரும் ஏன்னா டைட்டில் எல்லாம் பார்த்தாரு. பார்த்துட்டு சரி பரவாயில்ல வீடு, யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க எப்படியும், அதனால அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அதனால அப்படி நாராயணமூர்த்தி சாரும் ஸ்டீஃபன் சாரும் கரெக்டா சொன்னாங்க. அது வந்து சிம்பிளா இருக்கும், அதை பேசும்போது சுமாரா ஆயிடும் ரொம்ப. அத வந்து எப்படி ஒரு அழகா கூட சின்ன விஷயத்த கூட அழகா சொல்ல முடியுன்றதான் நான் ஸ்ரீதேவி மேடம் கிட்ட பார்த்தேன். அதை எழுதுனதோட சுவை குறையாமல் நம்ம சொல்லும் போது சிலது அப்படியே குறைஞ்சிரும். அதை வந்து எவ்வளவு அழகா, அதே மாதிரி என்னோட இடத்துல இருந்து நானே சொன்ன மாதிரி எனக்கு இருக்கு நீங்க சொல்லும் போது மேடம். ரொம்ப என்னோட பார்வையில இருந்தே நீங்களும் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, கடைசியில ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல, பெண்களுக்கு சப்போர்ட்டும் இருக்குன்னு நீங்க உங்களோட மாற்று கருத்தும் சொன்னதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே அது வந்து இப்ப எனக்கு வந்து நம்பிக்கையுடையதா இருக்கு. அதனால இப்ப நீங்க வந்து சொன்ன எழுதியிருக்கோம் அதனால ஏதாவது சொல்லணும்னு சொல்லாம, உங்களுக்கு பிடிக்காததையும் அதுல நீங்க மீன்ஸ் அது மாற்று கருத்து இருக்கிறதையும் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். இதை ரொம்ப சுவைப்பட சொன்னது எல்லாரும் ரசிச்சது காரணம் நீங்க சொன்னதுனாலதான். அதுக்கு வந்து காரணமா இருந்த ஸ்டீஃபன் சார், கல்யாணி மேடம் எல்லாருக்கும் நன்றி சார். அதே மாதிரி ஆசிரியர் குழுவுக்கு மிகப்பெரிய நன்றி. எனக்கு என்னெல்லாம் தப்பு பண்ணனேன், அதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதை ஒரு இடத்துல கூட நீங்க இங்க சொல்லவே இல்லை, அது உங்களோட பெருந்தன்மை. எழுதியிருக்கலாம் ஆனா அதை கரெக்ஷன் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு என்னன்னைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றிங்க சார். நன்றி நன்றி எல்லாருக்கும். ஒரு விஷயமா மாற்று கருத்துன்னு சொல்றதை விட ஒரு ஆதங்கம், அந்த மாதிரி இல்லையே அப்படிங்கிற ஆதங்கத்தை தான் நான் பதிவு பண்ணேன். மாற்று கருத்துன்றதை விட என்னோட ஆதங்கத்தை நான் தெரியப்படுத்தினேன், இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தான். அதனால கன்னி முயற்சின்னு சொன்னீங்க, கன்னி முயற்சியா இருந்தாலும் கவினான முயற்சி. வாழ்த்துக்கள். நன்றி மேம். நன்றி மேம். தேங்க்யூ மேம். அருமை. அதாவது நாங்க ஆசிரியர் குழுவுல கஷ்டப்பட்டோம் அப்படின்றது வேற விஷயம். கஷ்டப்படுறதுலாம் இல்லை, நாங்க ஜாலியா பண்ணோம். அதாவது எந்த விதத்திலயும் யாரதையும் எதையுமே பண்ணல. இங்க யாரோட என்ன திருத்தணும்ன்றது அவங்களுக்கு வச்சுதான் திருத்தணும். உங்களை வந்து நீங்க நேரடியா வச்சு திருத்த முடியல, ஏன்னா நீங்க அமெரிக்கால இருந்ததுனால எங்களை அந்த நேரத்துல கூப்பிட முடியல. நீங்க தூங்குற நேரத்துல நாங்க திருத்தினோம். பெரும்பாலும் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்கள வர வச்சு அவங்க மூலியமா தான் கரெக்ட் பண்ணோம். சில நேரத்துல நாங்க எப்படி கரெக்ட் பண்ணோன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். காயத்ரிக்குல ஒரு நம்பிக்கை இருந்தது, நம்ம சரி பண்ணி கொடுத்தா ஒன்னும் சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்து ஒரு சிலர் மேல. அதனால கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கின்னு அதெல்லாம் பண்ணிட்டோம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனாலும் பட் கட்டுரை நல்லா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதாவது சின்ன சின்ன தவறுகள் நான் பண்ணாத தவறா, நான் நாராயணன் சாரை கேட்டு பாருங்க, அதெல்லாம் அது வேற விஷயம், அதெல்லாம் வந்து வேற. ஆனா அமுதா மேடம் வந்து அதுக்கு கரெக்டா அந்த டைம் எடுத்து அந்த நேரம் வரப்ப அமுதா மேடம் 4 பேரும் உட்காந்து செய்யறது வந்து முதல்லயே எல்லாத்துக்கும் அனுப்புறதுக்கு முன்னாடியே நான் நாராயணன் சார் அனுப்பிட்டு நானும் மாலதியும் ஒரு ரவுண்ட் படிச்சோம். படிச்சுட்டு தான் அதை பண்ணோம். அது ஓகே, அதை பத்தி நம்ம நிறைய பேச வேண்டாம், முடிஞ்சிச்சு. ஸ்ரீதேவி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து என்ன விஷயம்னா, இப்போ பல நேரங்கள்ல தொடங்குறது எப்படி தொடங்குறோமோ பின்னாடி வருவங்க அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப இவங்க இன்னைக்கு சரியா பண்ணலைன்னா பின்னாடி வரவங்க எப்படி பண்ணுவாங்கன்ற அந்த ஒரு எப்படி பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். இப்ப இவங்க பண்ணதை பார்த்தவனே எனக்கு அடடா இத பார்க்க வைக்கணும் அடுத்து பண்றவங்கள அப்படின்ற அந்த ஒரு இத வந்து அடுத்து யாரு விமர்சனம் பண்ணணும்னு வராங்களோ முதல்ல இத பார்த்துட்டு பண்ணுங்கன்னு சொல்லணும்ன்ற அந்த உணர்வு வந்தது. இது வந்து முதல் கோணல் முற்றும் கோணல் வாங்கல தெரியுமா, அந்த மாதிரி இல்லாத முதல் சிறப்பு முற்றும் சிறப்புன்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு அதாவது அந்த விமர்சனம்னா ஒரு நூலை எடுத்துட்டு அதை அந்த இதை ஒரு நூலினே வச்சுக்கோ, நம்ம கட்டுரைன்னு வச்சுக்கோ, அதை எடுத்துட்டு அதை வந்து ஒரு திறனாய்வு பண்றதுன்றது இப்படிதான் பண்ணணும். அன்னைக்கு பாரதி கிருஷ்ணன் தான் இவ்வளவு அழகா தான் பண்ணாரு. அவர் நூலை பத்தி அப்படி ஒரு ஓவரால் வந்து அங்க கனெக்ட் பண்ணி சொன்னாரு. நீங்க இதை கட்டுரையை எடுத்துட்டு உங்களோட பார்வை இத ஒரு ஆத்தர் எந்த கோணத்துல சிந்திச்சிருப்பாங்க, ஒரு ஆசிரியர்னா அவங்களோட சிந்தனை என்ன, அவங்க என்ன உள் மனசுல நினைச்சிருக்காங்க, அதை நான் ஏன் மனசுல உள்வாங்கி சொல்றதுன்றது மிகச்சிறப்பு.
அது உங்களுக்கு நல்லாவே இருக்கு, அழகா இருக்கு. நீங்க வந்து நல்லா நிறைய ரூட்ல இந்த மாதிரி விமர்சனம் பண்ணலான்றது எங்களுக்கு தெரியுது. மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப. முதல் சிறப்பு முற்றும் சிறப்பா இருக்கணும் அப்படின்றது எங்களுக்கு இதுவா இருக்கு. அதாவது ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்குது. ரொம்ப நன்றி ஸ்ரீதேவி. திடீர்னு தோணுச்சு, திடீர்னு கேட்டேன், திடீர்னு முடிவு பண்ணேன் இன்னைக்கு. அதுதான் முன்னாடி எல்லாம் திட்டமிடல, நாங்க திடீர்னு தான் பேசினேன். நாளைக்கு பேசுறீங்களா அப்படின்னு முடிவு பண்ணோம். டக்கு டக்குன்னு முடிவு பண்ணி டக்கு டக்குன்னு பேனர் போட்டு முடிச்சாச்சு. முடிச்சு சிறப்பாகவும் அமைஞ்சு. சில நேரங்கள்ல திடீர் சாம்பார் தான் ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்பா இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி அருமையா இருந்தது. மகிழ்ச்சி. நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? நல்ல வாய்ப்பு சார், உங்களுக்கு காயத்ரி நன்றி. எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து இந்த தளத்துல மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காதுன்றது நான் ஆணித்தரமா சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா மத்த தளங்களுக்கு போகும்போது இந்த மாதிரி மலர்ச்சியான முகங்கள் வந்து உள்ளபடியே உண்மையை சொல்லணும்னா ஒவ்வொரு முகத்திலயுமே வந்து 1000 வாட்ஸ், அது பார்க்கவே சந்தோஷமா அழகா இருக்கு. அது இங்க வந்து ஆண் பெண் பேதம் இல்ல, பெரியவர் சிறியவர் பேதம் இல்ல, எல்லா முகங்களுமே எப்படி டால் அடிக்குது தெரியல. அது அந்த ரகசியத்தை ஸ்டீஃபன் சார் தான் சொல்லணும். மேபி அந்த மனசுல இருக்கிற மகிழ்ச்சி கண்கள்லயும் முகத்திலயும் தெரியலாம். வெளிநாடுல இருக்கீங்க, பக்கத்துல இருக்கீங்க, உள்ளூர்ல, ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கீங்க, ஆனா உள்ளத்தால எல்லாருமே ஒன்றுபட்டு இருக்கீங்க. அந்த மலர்ச்சியும் மகிழ்ச்சியும் உங்க முகங்களை தெரியுது. அமுதம்மா சொன்ன மாதிரி 2 பேர் இல்ல, அத்தனை பேருமே என் கண்ணுக்கு அழகா தெரியுறீங்க. எல்லாருடைய கண்கள்லயுமே வந்து பிரகாசம், அந்த அப்படி இந்த அட்டப்படத்துல இருக்கிற அந்த பிரகாசம் வந்து எல்லாருடைய முகத்திலயுமே கண்களையுமே அப்படியே டால் அடிக்குது. இது வந்து உண்மையிலேயே வந்து நான் எத்தனையோ ஜூம் மீட், கூகுள் மீட்டுன்னு கண்ணாபின்னான்னு போயிருக்கேன். ஆனா அத்தனை முகம் கொட்டாவி விட்டுட்டு இருக்கும், நொறுக்கு தீனி சாப்பிட்டு இருக்கோம், ஒரு முகமும் ஒரு மாதிரி இல்ல. அந்த நேரத்துல ஒரு முகமூடி, நம்ம நிறைய முகமூடிகள் கையில வச்சிருப்போம், அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுப்போம். அந்த மாதிரி போட்டுக்கிட்டு தொடருவாங்க. அது பாத்தீங்கன்னா எதோ வேலை செய்வாங்க, எழுதுவாங்க, எழுந்து போவாங்க. எப்படி ஆணி அடிச்ச மாதிரி அத்தனை பேரும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு அவ்வளவு கவனமா கேட்டுக்கிட்டு பின்னூட்டம், அவங்களுடைய கதைக்கு கட்டுரைக்கு நான் பின்னூட்டம்னு கேட்டா என்னுடைய உரைக்கு இத்தனை பேர் பின்னூட்டம்னு நினைக்கும் பொழுது இந்த பதிவு அப்படியே நான் இந்த ரெக்கார்டை வந்து பத்திரப்படுத்தணும், வாழ்நாள் எல்லாம் எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்றதை விட நெகிழ்ச்சின்னு சொல்லுவேன். நான் ரொம்ப நெகிழ்ந்து போயிருக்கேன். என் கண்ணு கலங்கினது எனக்கு நான் உணர்றேன். என் கண்கள் கலங்கி இருக்கு, தெரியக்கூடாதுன்னு நான் வந்து பொறுத்துக்கிறேன். தெரிய வேண்டாம், ஏன்னா நான் கொஞ்சம் கம்பீரமாவே முதல்ல இருந்து இருந்துட்டேன். என்னோட நெகிழ்ச்சி வந்து உள்ளத்திலேயே இருக்கட்டும், பாத்தீங்கன்னா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களே, அதனாலதான் ரொம்ப நெகிழ்வோட நான் சொல்லிக்க விரும்புறேன். எனக்கு மறுபடியும் வாய்ப்பு ஓடோடி வருவேன், நான் வேலையும். மிக்க நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஸ்ரீதேவி. உண்மையாவே ஒரு நல்ல, அதாவது என்னன்னா பல நேரங்கள்ல நாங்கெல்லாம் ஷார்ப்பா எப்பயுமே சிரிச்சுட்டு தான் இருப்போம். வர்றவங்களும் எங்களை சிரிக்க வைக்கணும்ல, வரவங்களும் கொடுக்குற தீனி ஒண்ணு இருக்குல்ல, அது ஒண்ணு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணல, கூடுதல் மகிழ்ச்சி கொடுக்கும்ல. அது சிறப்பா இருந்ததுனாலதான் எங்க முகெல்லாம் இன்னும் பிரைட்டா இருந்துச்சு. நிறைய பிரைட்டா இருந்ததுக்கு காரணம் நல்லா இருந்தது. உங்களோட உரை சிறப்பு, உங்களோட விமர்சனம் சிறப்பு, நீங்க படிச்ச பார்வை சிறப்பு, அந்த எடுத்துக்கொண்ட கருத்துக்களும் சிறப்பு. மகிழ்ச்சி. இறுதியாக அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி மேம்.